ஸோ இன்றைக்கி டோட்டலாக 3 விஷயம் பார்ப்போம். ரெஸ்யூமை எப்படி ஒரு எம்ப்ளாயருக்கு சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ரெண்டாவது ரெஸ்யூம் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு பற்றி பார்ப்போம். மூணாவது ரெஸ்யூமில் எதாவது இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் காட்டினேன் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எங்கிட்ட இந்த 2 மாதத்தில் மொத்தம் 1800+ ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மேலே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒன்று பேரில் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி டவுன்லோடு ரெஸ்யூமே, மை ரெஸ்யூமு, இல்லைனா சிவி, கேன்வா டெம்ப்ளேட்டு, இல்லைனா வருஷத்தை போட்டு பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கம்பைண்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஷார்ட்டில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைலை விசிட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மை ரெஸ்யூம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக நான் ஒருத்தன் வியூ பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? நேம் சம்மாவும் எனக்கு ரிமெம்பர் இருக்குது. இல்லை அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே என்னால் ஓகே சக்தி லைக் ரெஸ்யூம் அமைச்சிருக்கான். ஓகே அதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சக்தி இவன் தான் சொல்லிட்டு ஐ லிட்டரலி கோ அண்ட் வியூ த பேஜ் இல்லையா? பட் இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டவுன்லோடு இல்லைனா ரெஸ்யூம் 1 ரெஸ்யூம் 2 ப்ராக்கெட்டில் போட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 காப்பி மேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸாக்டாக நீங்கள் பர்சனலைஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் அதோட ஃபைல் டைப்பை. அதையும் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம்லேயே நீங்கள் அட்டாச் பண்ணும் போதே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வியூ பண்ணி பார்க்குறது ரெண்டாவது தான் இல்லையா? உங்கள் ரெஸ்யூமோட ஃபைலை பார்த்தா தெரிஞ்சிருப்போது. அட்டாச்மெண்ட்டில் அதுதான் இருக்க போகுது நேமில். நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தா ரெஸ்யூம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் சம்திங் லேகிங். ஓகேவா? ஸோ அங்கேயே உங்களுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க எம்ப்ளாயர்ஸ். ஸோ அங்கேயும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் ஃபைல் நேம்லேயும். அது ஈவன் அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சாலும் ஃப்யூச்சரில் அதை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? ஒரு ஃபைல் நேமை கூட மாடிஃபை பண்ணாமல் ஒருத்தன் சென்ட் பண்ணுறான் அப்படின்னா இட்ஸ் லிட்டரலி யூஸ்லெஸ் ஃபைலோடு தான் நான் நினைப்பேன் எக்ஸாக்டாக. ஸோ எல்லா எம்ப்ளாயரும் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் அன்ப்ரொஃபஷனல் தெரிஞ்சுப்பாங்க ஒரே விஷயத்தில். ஓகேவா? ஒரு நிமிஷம் 6 வேலையை கூட ஒழுங்காக பண்ணாமல் அனுப்பியிருக்கான். ப்ளஸ் நீங்கள் ஜாப் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கும் டைரெக்டாக கம்பெனி வெப்சைட் விசிட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஒரு எம்ப்ளாயரோட உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி இமெயில் அனுப்புவீங்க? 1-on-1 தான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து கேன்வாவில் லைக் ChatGPT ஜென்ரேட் பண்ணி டைரெக்டாக உள்ளே போட்டு கம்பெனி நேமை கூட சேஞ்ச் பண்ணாமல் அனுப்பியிருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேமுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய கரண்ட் ஜாப் ரோலை வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் மேக் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே 2 விஷயம் கன்வே ஆகும் எம்ப்ளாயருக்கு. ஒன்று, உங்களோட பேர் என்னன்னு தெரியும், கரண்ட்டாக நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்கன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே போதுமான விஷயந்தான். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மொத்தம் பார்த்துட்டு இருக்கிறது போது இல்லையா? இப்போ நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்கிட்ட லாஸ்ட் மந்த் அப்ளை பண்ண ஒரு 900+ கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூம் இருக்குது. ஓகேவா? அதில் நான் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். உட்காந்து ஒவ்வொன்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக அதில் நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். UIUXக்கு ஒரு 200-300 இருக்குது. வெப் டெவலப்பருக்கு ஒரு 400-500 இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டருக்கு ஒரு 500-600 இருக்குது இல்லையா? ஸோ அத்தனை ப்ரொஃபைலை நான் உட்காந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கலாம், பார்த்துட்டு இருக்க முடியாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் மல்டிபிள் ரோலுக்கு ஹையர் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஒரே ஒரு ரோலுக்கு அப்படின்னா ஓகே நான் டவுன்லோட் பண்ணது இல்லாமல் ஒரே ரோலுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவங்க வந்து எக்ஸாக்டாக லிங்க்டின்ல ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்காங்க, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தே மைட் கெட் அ ஒன் சார்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ். பட் ஜென்ரிக்காக ஒரு வெப்சைட்டில் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் நேம் ரொம்பவே மஸ்ட். ஒரு டைம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க, 2வது டைம் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஒரே ஷார்ட்டில் யாரும் உங்களை லைக் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வேலைக்கு வாங்கிட்டு போதில்லை இல்லையா? ஸோ 50 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 50 பேர் ப்ரொஃபைல் விசிட் பண்ணுவோம் டவுன்லோட் பண்ணி. ஓகேவா? எடுத்த உடனே அதை வந்து நாங்கள் எடுத்து ஒரு ஃபோல்டரில் இவங்க கரெக்டான கேண்டிடேட் அப்படின்னா போட்டு வைக்க முடியாது. ஸோ வி ஆர் ஆல்சோ லேசி இல்லையா? ஸோ நீங்கள் நினைக்கலாம் நாங்களாம் ப்ரோஆக்டிவ், நாங்கள் அனுப்பிச்சா அவங்க எடுத்து வச்சுப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ லேசியோ அதே அளவுக்கு லேசி தான் நாங்களும். ஓகேவா? ஸோ உங்களோட ஒர்க் எங்களோட லேசினஸை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி ரெஸ்யூமை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் இனிமேல் அனுப்புகிற எல்லாத்துக்குமே. ஓகேவா? ரெண்டாவது, மேக் இட் பர்சனல். நான் இதை தான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் இமெயில் மூலிமா ஒருத்தருக்கு பர்சனலைஸ்டாக அனுப்புறீங்க அப்படின்னா மெசேஜஸ் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரிக்காக நீங்கள் வந்து எல்லாருக்கும் அனுப்புகிற அதே டெம்ப்ளேட் அனுப்பிடக்கூடாது. ஓகேவா? அதில் நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டிஃபால்ட்டாக ஒரு 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 பேராகிராஃப் வந்து அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே இந்த விஷயம்லாம் நான் பார்த்தேன், என்னோடய ப்ரொஃபைலுக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால தான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோடய கோலும் உங்களுடைய கம்பெனியோட கோலும் மேட்ச் ஆகுது. ஸோ மேபி நான் உங்களுடைய கம்பெனிக்கு சூட்டபிளாக இருக்கலாம், அதனால தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் என்னோடய ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா கிவ் மீ அ கால் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரிப்ளை மெயிலாச்சும் அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஓகே, வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்னு கூட கீழே போட்டு விடுங்க.
இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்ட் மெசேஜை வந்து நீங்கள் அந்த ஹெச்ஆருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா தே வில் ரெஸ்பாண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் செலக்டட். ஓகேவா? ஸோ எங்களுக்கு நீங்கள் பர்சனலாக ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? நீங்கள் எப்படி அனுப்புகிறாங்க தெரியுமா? இப்போலாம் எல்லா ஹெச்ஆர் நம்பரையும் எடுக்க வேண்டியது ஃபோனை லைக் இமெயில் ஐடியை எல்லாத்தையும் சென்டில் ஒரே டைம் தான். ஓகேவா? 30 50 இருந்தால் கூட சரி, எல்லாத்துக்கும் ஒரே தான். டியரு ஹெச்ஆர் அவ்வளோதான், பேரெல்லாம் கிடையாது. எந்த ஹெச்ஆருக்கு அனுப்புகிறோன்றதுலாம் தெரியாது, பேரே தெரியாமல் அனுப்புவாங்க. ஓகேவா? டியர் சாரு, டியர் மேடமு, நோ வே. இட் ஷுட் பி பர்சனலைஸ்ட். ஹெச்ஆர் உங்கள் பேர் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கோ லிங்க்டின் அண்ட் சர்ச் ஃபார் ஹெச்ஆர் நேம். ஸோ உங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா சென்டே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? எல்லாருக்கும் நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பக்கூடாது. உங்களோட ஸ்கில் எந்த கம்பெனிக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும். ஃபஸ்ட் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணுங்கள். முதல் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்களும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தா நீங்கள் இங்கே லேகாக இருக்கீங்க, இதை நான் வந்தால் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு அனுப்புங்க. ஸோ லெட்ஸ் திங்க் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஓகேவா? யார் எது பண்ணலையோ அதை பண்ணால் தான் நீங்கள் அட்டென்ஷன் கிடைக்கும். எல்லோரும் பண்ணுற விஷயத்தை பண்ணால் எதுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்? சீரியஸாக நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு இன்றைக்கி நான் கவுண்ட் 2000 ப்ரொஃபைல் கிட்ட இருக்குது எங்கிட்ட 2 மாதத்தில். ஓகேவா? நான் இன்னி வரைக்கும் 40 ப்ரொஃபைல் மேலே ஓப்பனே பண்ணல. ஓகேவா? அதில் நல்ல குவாலிஃபைடு கூட இருப்பான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்க. ஓகேவா? 2000 ப்ரொஃபைல் பார்க்குற அளவுக்கு நான் ஃப்ரீயாகவும் இல்லை. என்ன மாதிரி தான் மற்ற ஹெச்ஆருமே ஃப்ரீயாக இல்லை. ஏன்னா எல்லாரும் அனுப்பியிருக்குது எல்லாமே டெம்ப்ளேட் தான். ஸோ ஒரு 100 பார்த்தாவே எனக்கு ஐ எம் எக்ஸாஸ்டட். லிங்க்டின்ல யார் எந்த ஹெச்ஆர்னாவே அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 15 டிஎம் வருது. ஓகேவா? கனெக்ஷன்ஸ் கொடுக்குற அடுத்த செகண்டு ரெஸ்யூம் அனுப்புறது தான் வேலை அவங்களுக்கு. ஓகேவா? அந்த க்ரௌடில் தான் நீங்களும் இருக்கீங்க. அதில் நீங்கள் எந்த க்ரௌடில் இருக்கீங்க தெரியுமா? 90% ஃபேக் பண்ணுற ப்ரொஃபைல் லைக் க்ரௌடில் இருக்கீங்க. ஓகேவா? இவன் கண்டிப்பாக ஃபேக் சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு வருவான். இவங்ககிட்ட நாலேஜே இருக்காது, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஃபேக் பண்ண தான் நினைப்போம். ஓகேவா? ஏன்னா 1000 பேரில் 900 பேர் தேர் ஃபேக்கிங். சர்டிஃபிகேட் கிடையாது, நாலேஜில். சர்டிஃபிகேட் எனிபடி கேன் மேக். இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா ஹாப்பினஸோட சீலை உங்களால் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்க முடியும் வெளியே. சர்டிஃபிகேட் இஸ் நாட் அ மேட்டர் தான். இட் டசன்ட் ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஒன்லி நாலேஜ் வில் ஹெல்ப் யூ. ஏன் இப்போ நாங்கள் வந்து அப்ஸ்பாட்டோட சர்டிஃபிகேட்டோ மெட்டாவோட சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா இது எல்லாமே தியரட்டிக்கலாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து 2 டேபில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேபில் நீங்கள் கொஸ்டினை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் அந்த பக்கம் ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? தேர் லிட்டரலி ஃபீலிங். ஒரு நாளைக்கு என்னால் 50 சர்டிஃபிகேட் வாங்க முடியும். எல்லா ஆன்சருமே ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறவங்க ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு 2000 3000 வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. மெட்டாட்ஸில் எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்ஸில் இருக்கிற எல்லா ஆடும் சர்டிஃபிகேட்ஸும் உங்களால் வாங்க முடியும் ஃப்ரீயாக. இதுக்கு நீங்கள் 50 ரூபா கொடுத்தா ஆன்லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா வாங்கி கொடுக்க உங்களோட ஐடியில். ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி லாகினை கொடுத்தா போதும். தே வில் கம்ப்ளீட் த எக்ஸாம் அண்ட் கிவ் இட் டு யூ. ஸோ இன்னுமே கம்பெனி வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% கிடையாது. நீங்கள் போய் எங்கே ஐஏஎம்மில் போய் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அதை நம்ப மாட்டோம். ஓகேவா? தட் ஆல் கான். ஏன்னா வெளியே க்ரௌட் அவ்வளோ இருக்குது. ஓகேவா? நீங்கள் உங்களை ரீப்ளேஸ் பண்ண 2000 பேர் மேலே வெளியே இருக்கான். நாங்கள் உங்களை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த 2000 பேரில் நீங்கள் யூனிக்காக தெரியணும். ஸோ லிங்க்டின் அனுப்பினாலும் சரி, பர்சனலைஸ்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆருக்கோ இல்லைனா அந்த அட்மின் இமெயிலுக்கோ நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா டேரெக்டாக பேர் இல்லாமல் அனுப்பாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் கோ அண்ட் ஃபைண்ட். இன்கேஸ் லிங்க்டின் ப்ரீமியம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பர்ச்சேஸ் லிங்க்டின் ப்ரீமியம் அண்ட் அப்ளை. ஓகேவா? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யோர் க்ரோத். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? இப்போ எனக்கு கிடைக்கிற அதே டிஸப்பாயிண்ட் தான் நீங்கள் வந்து மற்ற ஹெச்ஆருக்கும் பண்ணுவீங்க. நீங்களும் போய் டிஸ்டர்ப் தான் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்லாம் தர மாட்டீங்க. ஸோ உங்களோட என்கொயரி அவங்களோட சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 11 hour போயிட்டு பிங்குன்னு ஒன்று அடிக்கிறீங்க. இவனும் எதுக்கு வந்திருக்கான், இவனும் ஏதோ ஸ்கேம் பண்ண வந்திருக்கான்னு தான் நினைப்போம் இல்லையா? ஸோ இங்கே நிறைய ஸ்கேம் தான் நடக்குது. அடுத்து வந்து மேக் யுவர் ரெஸ்யூமே போரிங். நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் போரிங்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நோ மோர் விஷுவல்ஸ், நோ மோர் ஃபோட்டோ. கலர் கலராக வந்து கிராப்பை போகிறது எனக்கு வந்து 70% தெரியும், 50% போகிறோம் தெரியும். இன்னும் ஒரு ப்ராக்ரஸ் பாரை போட்டு வைக்கிறது. ஓகேவா? 100க்கு 70 உங்களுக்கு உங்களே ரேட்டிங் பண்ணுறது இன்னுமே. ஓகேவா? ஸோ அது எல்லாமே இனிமேல் கிடையாது. ஸோ ஏன் நான் போரிங்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, எனக்கே வந்து 2000 பேர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2000 பேர் பார்க்குற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லை. ஓகே, இதுக்கு எல்லாமே ப்ரீமியமாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ATS செக் பண்ண. ஓகேவா? அதிலெல்லாம் உங்களுக்கு பாஸ் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா நான் எப்படி ஒர்க் பண்ணுவோன்னு சொல்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு. ஓகேவா? ATSல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி ஹேவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதை ஃபஸ்ட் நாங்கள் போடுவோம். 2வது கீவேர்ட்ஸ் இருக்குது. குறைஞ்சது 4 கீவேர்ட் நாங்கள் போடுவோம். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு 4 இடத்துலயாச்சும் அங்கே சொல்லியிருக்கணும். ஓகேவா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது ஒரு 5 இடத்துல எனக்கு ரெஸ்யூமில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வாங்க எனக்குன்னு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா எல்லாருமே என்னென்னவோ அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அது சோஷியல் மீடியாவே இருக்காது. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இம்மெச்சூராக நிறைய பேர் இருக்காங்க. அந்த போஸ்ட்டு அந்த ஜாப் எதுக்குன்னே தெரியாமல் நான் படிச்சிருக்கன்றதுக்காக அப்ளை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் மெம்பர்ஸ் அப்படி தான். ஸோ ஜாப் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி விட்டுருது, ஃப்ரெஷர் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி விட்டுருது. ஓகேவா? அது எதுக்கு?
அங்கே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு காலம் கொடுத்துருக்காங்களே, அதை படிக்கலாம் கொஞ்ச நேரம். நோ, அதெல்லாம் கிடையாது. அங்கே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் சார் அடிச்சு விட்ற வேண்டியது. அங்கே என்ன அது நம்மளுக்கு அலைன் ஆகுதோ இல்லையானே பார்க்கறது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி வர ரெஸ்யூமை உட்காந்து பார்த்து 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 மூட் அவுட் ஆக மாட்டாங்க எந்த ஹெச்ஆருமே. ஓகேவா? ஸோ ஈவன் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தும் நல்ல ஸ்கில் இருந்தும் ரெஸ்யூமே நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா யூ ஓன்ட் செலக்ட் ஆர் யூ ஓன்ட் கெட் எனி கால் ஃப்ரம் ஹெச்ஆர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்ல விஷுவலாக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் நானே அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமேல் அது ஒர்க் ஆகுமானா ஆகாது. ஸோ நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே கூட போயிட்டு நீங்கள் போய் தேடி பாருங்கள் ரெஸ்யூமே சொல்லிட்டு. கூகுளில் தேனா உங்களுக்கு தெரியும். நல்ல பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் செலக்ட் ஆன ரெஸ்யூம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா ரெஸ்யூமே டெக்ஸ்ட் பேசிஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து காம்பேக்டாக மேக்ஸிமம் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ண முடியுமோ அதை ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரே பேஜ் தான் இருக்கும். கவர் லெட்டர் கூட இருக்காது அதில். ஓகேவா? கவர் லெட்டருக்கு நம்ம தனியாக வருவோம், அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்யூமேல முன்னாடி சொன்ன மாதிரி எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பால் கலரில் ஒரு கலர் யூஸ் பண்ணுங்கள், லைட் ஒயிட்டிஷில். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஐடியல் படிக்க. அதே மாதிரி ஃபாண்ட் வந்து உங்கள் இஷ்டத்துக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட் காமனாக என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த டைம்ஸ் நியூ ரோமன் இல்லைன்னா கேலிபர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒன்று இருக்கும் டைம்ஸ் ரோமன், ஏரியல், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இன்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் ரீடபிலிட்டிக்கு சூட்டபிளான ஃபாண்ட்டோ அதை நீங்களாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபேன்சியாக நம்பரை வந்து போல்டில் போட்டு இட்டாலிக்கில் போட்டு வைக்கிறது, நோ, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபாண்ட்டோட அதிகபட்ச சைஸே 14 தான். ஓகேவா? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணணும் இல்லையா? உங்களோட டைட்டிலோட சைஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 15 தான். உங்கள் நேமோட சைஸே பார்த்திங்க அப்படின்னா 16 தான். அவ்வளோதான். அதுக்கு மேலே உட்காந்து பெருசாக என் பேர் தெரியணுன்றதுக்காக போடக்கூடாது. ஏன்னா இது இட்ஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட். ரைட்? அவங்க லிட்டரலாக அவங்கள வந்து மேலேருந்து கீழே வரையும் பார்க்க தான் போகிறாங்க, கேஸ் நீங்கள் மேட்ச் ஆயிருந்தீங்க அப்படின்னா. இல்லையா? ஸோ இங்கே உங்களுடைய டிசைன் ஸ்கில் எல்லாம் காட்ட தேவையில்ல, உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருந்தாலும். ஸோ நம்பர் 1 இந்த 4 விஷயத்த பண்ணுங்கள். 1, கலர்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பிளாக்கை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் விஷுவல்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராக்ரஸ் பாரோ, அப்புறம் சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் ஒரு 70% போடுறதோ இல்லை 80% போடுறதோ எனக்கு தெரியும். அது எல்லாமே இட் இஸ் கோயிங் நெகட்டிவ்லி. நீங்களே சொல்லிடுவீங்க இல்லையா, நீங்கள் குவாலிஃபைட் இல்லைன்னு சொல்லிட்டு. எப்படியும் 100க்கு 100 போட மாட்டீங்க. யார் போடுவீங்க 100க்கு 100? ஸோ கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே விட்டுட்டு இது யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஒன்று வீடியோ கிராஃபிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஓகேவா, இல்லை வீடியோ எடிட்டராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாமே பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து நல்ல ப்ரோவாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஷோ யுவர் ஸ்கில் இன் ஃபோட்டோஷாப். ஓகேவா? அது உங்களால் எவ்வளோ விஷுவலாக பண்ண முடியுமோ, யூனிக்காக பண்ண முடியுமோ அப்போ பண்ணலாம். பட் நீங்கள் எல்லாமே வந்து ரெகுலர் ஜாப் தான் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாமே டெக்ஸ்ட் பேசஸ் தான். ஒரு சாம்பிள் காப்பியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ. ஓகேவா? எண்ட் ஆஃப் த செஷன். சரி, அதே மாதிரி மேக் பண்ணுங்கள். 2வது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ரீடபிலிட்டிக்கு யூஸ் ஆன ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க. நான் இங்கே கொடுத்துருக்கதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இதோட பெட்டரான ஃபாண்ட் இன்னும் நிறைய இருக்குது. ப்ராடக்ட் சயின்ஸ் இருக்குது. இப்போ கூகுளோட ஃபாண்ட்லாம் அதுதான் கூகுள் யூஸ் பண்ணுறது. மைக்ரோசாஃப்ட் ஃபாண்ட்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எவ்வளோ நல்லா இருக்குது பிளாக்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு. சர்ச் பண்ணி என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட் போகும்போதே தெரியும் இல்லையா? ஓகே, இதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது, இந்த ஒரு ஃபாண்ட்டோட கலர் நல்லா இருக்குது, ஃபாண்ட்டோட வெயிட் நல்லா இருக்குது, நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ நாள் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாண்ட்டுக்கான ஐட்டம் பிட்வீன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். வேர்ட்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கான கேப் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக்ஸ் இல்லையா? ஸோ அது யாரும் உங்களுக்கு டீச் பண்ண தேவையில்லை இனிமேல். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி அதுக்காக தயாராகிட்டீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் திரும்ப சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க நான் விரும்பல. எவ்வளோலாம் யூ டேக் ஏ கால், கரெக்டான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லல. ரீடபிலிட்டிக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கே ஒரு ஃபாண்ட் பிடிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாப்புலரான வெப்சைட் யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? எந்த வெப்சைட்டாச்சும் போங்க, நியூஸ் பேப்பர் வெப்சைட்ஸ், ஃபாண்ட் ஃபைண்டர்னு சொல்லிட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணாவே உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட்டில் எந்தெந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு போகுது இல்லையா? இல்லை இன்ஸ்பெக்ட் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை. ஸோ கீப் இட் மினிமல் அண்ட் சிம்பிள் ஃபாண்ட். எதை நீங்கள் ஹைலைட் பண்ணுமோ அது மட்டும் போல்டில் காட்டுங்க. ஓகேவா? ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ண வேர்டுக்கும் அதுக்குமான வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேவா? 3வது, இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. முன்னெல்லாம் கொடுத்துருந்தீங்க இல்லையா? அப்பா பேரெல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா ரெஸ்யூமில்? அப்பா பேர், எங்கே பிறந்தீங்க, மேரிடா, அன்மேரிடா, அதுக்கப்புறம் பிளேயிங் கிரிக்கெட்டு, லாங்குவேஜ், நோஸு, இதெல்லாம் கொடுத்துருப்பீங்களே. ஏஜ், பர்த் டேட்டு, ஓகேவா, இதெல்லாமே கொடுத்துருப்பீங்க இல்லையா? இப்போ நோமர் அதெல்லாம் படிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா? நாங்கள் என்ன மேட்ரிமோனியா நடத்துகிறோம் இல்லையா? வி டூ பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அது போதும் இல்லையா? நீங்கள் மேலே ஃபீமேல்ன்றது கூட தேவையில்லை. எப்படியும் அது யார்கிட்ட கொடுத்தாலும் வேலை தான் பார்க்க போகிறீங்க இல்லையா? அது மேலே இருந்ததுன்னா ஃபீமேல் இருந்தா பீப்புள் கேன் டூ இட் ஆர் ஜாப், நத்திங் எல்ஸ். ரைட்? கேர்ள்ஸ் பண்ணுறது கேர்ள்ஸ் பண்ண முடியும், பாய்ஸ் பண்ணுறது பாய்ஸ் பண்ண முடியும், ஒன்றும் இல்லை இல்லையா?
ஸோ வி ஆர் கிவிங் ஈக்குவல் ப்ரியாரிட்டி. நீங்கள் யாரை மேலே இருங்க, ஃபீமேலாக இருங்க, ஐ டோன்ட் கேர், நோபடி கேர் இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் மேல் ஃபீமேலோட நீங்கள் வந்து உங்களை நேமை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்படி தெரியலனா கூட பிரயோஜனம் இல்லை, யாரோ ஒருத்தர் ஹையர் பண்ணி நாங்கள் வேலை வாங்கிப்போம் இல்லையா? ஸோ நோ மோர் மேல் ஃபீமேல், பர்த்டே டேட்டு, அப்புறம் ஃபுல் அட்ரஸ்ஸு, அது ஒரு 4 லைன் அடிக்க வேண்டியது ஓகேவா? சன் ஆஃப் சம்திங், அதுக்கப்புறம் டோர் நம்பரு, அதுக்கப்புறம் சம்திங் எல்ஸ், அப்புறம் கீழே ஃபாலோட் பை பின் நம்பரு. ஸோ இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோலாம் வேண்டாம். லொக்கேஷனே வேண்டாம். நீங்கள் எங்கே எங்கே வேணும் இருங்க. கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் ரெடி டு ரீலோகேட் இல்லையா? பெங்களூர்ல இன்னொரு கம்பெனி இருக்குது அப்படின்னா யூ ஆர் ரெடி டு ரீலோகேட், ரைட்? இது நீங்கள் வந்து அங்கே தான் இருக்கீங்க, அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இல்லை அங்கேயான்னு கேட்கக்கூடாது ஓகேவா? பெங்களூர் நான் பக்கம் இருக்க நினச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு நிறைய ஒரு கால் எல்லாமே ஓகேவா? ஐ தாட் யூஆர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஸோ தேர் நாட் லீவிங் தேர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே, அங்கே உங்களால் ரீலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. சும்மா எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இது ஆல்ரெடி டிஸ்டர்ப். நீங்கள் ஒரு திரும்பவும் போய் அதுக்கு ஒரு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கு, அது உங்களுக்கும் வேஸ்ட் இல்லையா? ஸோ டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மேரிடா அன்மேரிடா, நான் சொன்ன எந்த விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணாதுங்க. ஜஸ்ட் கீப் இட். இந்த ஜாபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வைங்க. ஒன்றே ஒன்று தான் அங்கே பண்ணுவீங்க, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை மட்டும் ஆட் பண்ணுவீங்க. இங்கே அதே மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்லாம் அனுப்பக்கூடாது. நீங்கள் இட்ஸ் கம்ப்ளீட்லி பிடிஎஃப், அதுவும் கிளிக்கபிளாக இருக்கணும் ஓகேவா? கிளிக் பண்ணால் எங்களால் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு போகணும். நீங்கள் வந்து லிங்க்டின் போட்டுட்டு உங்களோட ஹேண்டில் நேம் கொடுத்து நான் உட்காந்து டைப் பண்ணலாம் ரெடி இல்லை ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. லெட்ஸ் மேக் இட் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு ஹெச்ஆர் உங்களால் உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ண வைக்க முடியுமோ அதை பண்ணுங்க ஓகேவா? பிடிஎஃப்ல உங்களால் லிங்க் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? லிங்கை போட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் போட்டு அது லிங்காக தான் வரும் பிடிஎஃப். லெட் தம் கிளிக் அண்ட் கோ இல்லையா? லிங்க்டின் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வெறும் லிங்க்டின் மட்டுமே போடுங்க. லிங்க்டின் போட்டு ஸ்டோனி ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு போட வேண்டாம். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வேண்டாம் உங்கள் ரெஸ்யூமில். அந்த காலம் அப்படியே தூக்கிட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸை போடுங்க. அதனால் அது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட சிட்டியை மட்டும் போடுங்க போதும். என்ன நீங்கள் எந்த ஊர், தருமபுரி அப்படின்னா தருமபுரின்னு போடுங்க போதும். அவங்க அங்கேருந்து வரான்னு தெரிஞ்சால் போதும் எங்களுக்கு. எந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்தெல்லாம் இல்லை ஸ்டேட்டை பொறுத்தெல்லாம் ஒரு ஹைரிங் ப்ராசஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கிறது கிடையாது. எங்களுக்கு we need a good quality candidates who have a creative knowledge ஓகேவா? ரெகுலராக திங்க் பண்ணாத மட்டும் இருந்தாவே போதும் எனக்கு. அவன் நார்த் இந்தியாவாக இருந்தாலும் சரி, சவுத் இந்தியா இருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர் ஓகேவா? நோ பார்ஷாலிட்டி பேஸ்ட் ஆன் லொக்கேஷன். எந்த கம்பெனிலுமே கிடையாது. உங்கள்கிட்ட பர்சனலாக ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் த பர்சனல் வெப்சைட். இல்லை லிங்க்டின், இட் இஸ் அ ட்ரஸ்டி ஒர்த்தி திங். எல்லாரும் யாரும் வெப்சைட் போய் விசிட் பண்ணி உன்னை பற்றி பார்க்கணும் அந்தளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி bring your HR to your website ஓகேவா? இல்லை எனக்கு அவ்வளோலாம் மேட்டரில் சும்மா தான் என்னை பற்றி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா bring it to லிங்க்டின் ஓகேவா? லிங்க்டினில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் போட்டுக்கிற போஸ்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ நாள் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே இருக்கும். ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும், என்ன ஜாபு, என்ன சோஃபா, நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க இது எல்லாமே பார்ப்பாங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் ஒர்க் என்ன இருக்குது, லிட்டரலாக உங்களுடைய ஒர்க் அவங்க பார்க்க வராங்க இல்லையா? ஸோ இது 2 இடத்துல நீங்கள் ஷோ பண்ணலாம் உங்களுடைய ஒர்க்கை. எல்லாத்தையும் ரெஸ்யூமில் சொல்லிட முடியாது இல்லையா? யூ பீப்புள் ஆர் டூயிங் விஷுவல் ஒர்க்ஸ், நத்திங் எல்ஸ். உங்களுக்கு என்ன இருக்குது விஷுவலாக பண்ணாத வேலை? ஒன்று ரீல் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஆட் கேம்பெயின் அதுவும் விஷுவலாக தான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பிராண்ட் பில்டிங் தான் பண்ண போகிறீங்க. அது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண போகிறீங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வேறு எந்த ஜாபுமே கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் ஹேண்ட்லிங் சோஷியல் மீடியாஸ் இல்லையா? ஸோ 24 மணி நேரம் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணலாம் எந்த ஏஜென்சியும் கிடையாதுங்க ஓகேவா? எந்த பிஸ்னஸ் ஓனர்ஸும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த லோக்கல் ஏஜென்சியில் எங்கேயுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் திங்கிங் ஒன்லி டு ரன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் or a paid campaigns, it won't work. Everybody looking for a content makers, content creators. Video marketing going to change the whole world. So these are the things you need to keep in the resume. அடுத்து எப்படி ஒரு ரெஸ்யூமை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா? என்னென்ன அந்த ரெஸ்யூமில் இருக்கணும் ஓகேவா? இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப க்ளீனான ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் தான். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் முன்னாடி சொன்ன மாதிரி நேம், ஃபோன் நம்பர், லிங்க்டினோட ப்ரொஃபைல், அப்புறம் உங்களுடைய சிட்டி ஓகேவா? இவ்வளோ போதும் உங்களுடைய ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஓகே. இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதிலே போதும். ரெண்டாவது உங்களுடைய ஸ்கில், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணணும் ஓகேவா? நீங்கள் வந்து கெரியரில் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 10 to 12 ஸ்கில்லாச்சும் ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரியாரிட்டைஸ் இருக்குது ஓகேவா? எந்த கம்பெனி வந்து கண்டென்ட் கிரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கான ஸ்கில் எல்லாமே நீங்கள் டாப்பில் போட்டு வைக்கணும். யாருமே உங்களுக்கு 10 ஸ்கில்லை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பார்த்து இல்லையா? ஸோ அது பர்சனலைஸ்டாக தெரியணும் அப்படின்னா உங்கள் ஸ்கில் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஸ்டார்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணணும் ஓகே. ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அடித்து நாக் அவுட் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே.
அதுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணணும். அதே கண்டென்ட் தான், பட் ஷஃப்லிங் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நான் வந்து வெறும் எனக்கு வந்து பெய்ட் ஆட்ஸ் சென்ட் பண்ணுறது மொத்தம் ஒருத்தர் வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ஸ்கில்லில் வந்து நீங்கள் வந்து வீடியோ ஹேண்ட்லிங்கு, எக்ஸாம்பிளுக்கு வீடியோகிராஃபிக்கு ப்ளஸ் ஃபோட்டோஷாப்பு, ஓகேவா, டிசைனிங்கு, எடிட்டிங் இதெல்லாம் போடக்கூடாது. அப்போ ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும்? அப்போ நாங்கள் மெட்டாட்ஸில் தான் நீங்கள் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் அவனை ஃபஸ்ட்டு என்ன படிக்க வைக்கணும். குறைஞ்சது ஒரு 10 ஸ்கில்லாச்சும் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? லிஸ்ட்டில் போடுங்க. இது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கீப் இட் இந்த லிஸ்ட். ஸோ என்னென்ன டூல் தெரியும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து பஃபரில் என்னால் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கில். ஓகேவா? உங்களால் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்னா யூஆர் மூமெண்ட் மார்க்கெட். ஸோ இதே மாதிரி உங்களால் ஒரு சின்ன சின்ன நீஷை கூட ஒரு ஸ்கில்லாக மாற்ற முடியுங்க. என்ன ஸ்கில்லாக இருந்தாலும் அது அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு தேவையான மட்டும் போடுங்க, இல்லைனா போடாதீங்க. உங்கள்கிட்ட அடிஷ்னல் எக்ஸ்ட்ராடினரி எங்கிட்ட இருக்கப்போ அந்த டேலண்ட்டு அந்த கம்பெனிக்கு தேவையில்லைன்னா அந்த எக்ஸ்ட்ராடினரி வேஸ்ட்டு தான். நீங்கள் எக்ஸாக்டாக வந்து பிரியா ஹெச்ஆருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாவுக்கு அனுப்புகிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்கிறத ஃப்ரீயாக அனுப்பி விடக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஃபார் ஃப்ரீயா. ஓகேவா? அடுத்து இன்னொரு 3 இருக்குது. ஓகேவா? அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்ஸ் வந்து லிட்டரலாக இங்கே தான் உங்களுடைய கன்சிடர் பண்ணுறதுக்கான ஃபேக்டரே இருக்குது. ஓகேவா? மேலே இருக்கிறது எல்லாமே இட் இஸ் ஃபைன், இட்ஸ் மேக்கிங் யூ வா ஃபேக்டர். ஓகே, பாயிண்ட்லவா இது சக்திக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அந்த காலம் தான் உங்கள் ப்ரீவியஸ் ஒர்க்கை வந்து எங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு செக்ஷன். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற எல்லாத்த விடவும். ஓகேவா? இதில் தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் தி ஹை வந்து 2வது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அங்கே தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அது எங்களுடைய கம்பெனிக்கு மேட்ச் ஆகுதான்னு தான் பார்ப்போம். இது மட்டும்தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே. ஓகேவா? மற்றது எல்லாமே அடுத்தது தான். ஸோ இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் 3-4 டைம் ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் உங்களோட கீவேர்டே. ஓகேவா? ஏடிஎஸ்சில் நாங்கள் போகிற கீவேர்டும் அதுதான். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றது ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லை சோஷியல் மீடியா அப்படின்றத நாங்கள் கீவேர்டை போட்டிருந்தோம் அப்படின்னா, ஓகேவா, அது அத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நேச்சுரலாக அந்த வேர்ட் ஃபுல்லாக நீங்கள் புஷ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சம்மந்தமே இல்லாமல் கீழே வந்து ஒரு லைனை போட்டு சோஷியல் மீடியா 4 டைம் போடக்கூடாது இல்லையா? இங்கே நம்ம வெப்சைட்டில் நம்ம பிளாக் ஐடியாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும், ஹெட்லைனு நம்ம ஒயிட் கலரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சர்ச் என்ஜினுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஏடிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். ஓகேவா? எனக்கு எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு வேடம். ஓகேவா? காம்பேக்டாக இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டணும்னு நினச்சிட்டு நீங்கள் கீழே வரும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இடம் இல்லை இல்லையா? இப்போ எங்கே நீங்கள் வந்து கீவேர்டு ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க உங்கள் ரெஸ்யூம்க்கு? தேர் இஸ் நோ வே, ரைட்? ஸோ அந்த மாதிரி இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கீவேர்டை என்கரேஜ் பண்ணுங்கள். குறைஞ்சது 3-4 டைம் அந்த கீவேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். சோஷியல் மீடியா இருந்தே ஆகணும். ஓகேவா? அது இல்லாமலாம் நீங்கள் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் க்ளீனாக போகிறோன்னு சொல்லி போட்டு நீட்டாக போகிறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏடிஎஸ்லேருந்து வெளியே வரவே வராது. இட் இஸ் ஆல் கோயிங் டு வேஸ்ட். அப்புறம் நீங்கள் பண்ண ஒர்க்கான ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணுங்க. ஓகேவா? நான் வந்து 2 மில்லியன் வர வச்சேன், 5 மில்லியன் என்னோட வீல்ஸ் வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ரிக்வயர்டு ப்ரூஃப். ஓகேவா? யாருமே ப்ரூஃப் இல்லாமல் உங்களை நம்ப மாட்டாங்க இல்லையா? இப்போ நீங்களே வந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவாக போகிறீங்க, இப்போ யஷ்வந்த் சொன்னார் இல்லையா, அவன் 8 மில்லியன் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, இட்ஸ் வெரி வாவ் ஃபேக்டர், ரைட்? யாரும் ஒன்று கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அதை அவன் ப்ரூவ் பண்ணும் இல்லையா, இது என்னோட தான் சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அவனால்? யூ நீட் டு கிவ் அ லிங்க், ரைட்? ஸோ அந்த லிங்க் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே ஹைப்பர் லிங்காக தான் கொடுக்கணும். லிங்க்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு பிடிஎஃபில் நீங்கள் எத்தனை லிங்க் வேணாலும் கொடுத்துக்கலாம், நோ லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கிளிக் பண்ணால் அதை போய் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து நேம் மட்டும் போட்டுறக்கூடாது, யூனிட் டு கிவ் அ லிங்க் ஆல்சோ. அடுத்து எஜுகேஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்ன யூஸ் பண்ணுங்கள் ஒரு செக்ஷன். ஓகேவா? நீங்கள் என்ன படிச்சிங்கன்றது எங்களுக்கு தெரியணும், ஏதாச்சும் ஒரு டிகிரி வேணும், அவ்வளோதான். ஓகேவா? அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கில்லு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து டெக்ஸ்டைல் ஆட்டோமேஷன் பண்ணேன் ப்ராஜெக்ட்டு. ஸோ எந்த காலேஜ் லாஸ்ட் ப்ராஜெக்ட்டும் உங்களோட ஹைலைட்டாக போடாதீங்க. ஓகேவா? நீங்கள் படித்தது மட்டும் போதும், என்ன கிரேடுன்னு கூட போடாதீங்க. ஓகேவா? என்றைக்கு நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆனீங்கிறது மட்டும் போடுங்க. ஓகேவா? அதுவே போதுமானது தான். இன்கேஸ் கேப் இருக்குது அப்படின்னா அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ட்ரிக் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே கொஸ்டினோடலாம் ஹெச்ஆர் வரதில்லை. உங்கள் மூஞ்சை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஸ்டின் என்ன கேட்கணுன்னு டிசைட் பண்ணுவோம் நாங்கள். ஓகேவா? எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணி ஓகே இவங்ககிட்ட அந்த மாதிரி கேட்கலாமா, எந்த மாதிரி கேட்கலாமான்னு. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று தான் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணலாம். அது காலேஜ் ப்ராஜெக்ட் கிடையாது, உங்கள் ஜாபுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் பர்சனலாக வந்து ஒரு சோஷியல் மீடியா பேஜஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்குது, அதை நான் காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஷோ யுவர் ரெலவெண்ட் ஸ்கில். ஸோ இதுக்கப்புறம் வாலண்டியர் நீங்கள் பண்ண விஷயம், த வாலண்டியர் ஷுட் பி வித்தின் திஸ் ஆஃபீஸ்.
ஓகேவா? மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்காக இருந்தாங்க, இந்த ப்ராஜெக்ட்டில் நான் இப்போ இன்வால்வ் ஆனேன், என்னோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. ஸோ நான் ஹெல்ப் பண்ணேன். மேக்ஸிமமே அந்த ரோலுக்கு உங்களால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்யூம் மேக் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். வாட் யூ வாண்ட் டு ஒர்க் ஹியர்? ஸோ மோஸ்ட் காமனான ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் சொன்னதுலேயும் சரி, ஒன்று உங்களுடைய பர்சனல் க்ரோத்துக்காக ஒரு கம்பெனி சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அந்த ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னா தூக்கலாம் யாரும் அனுப்பி பிக் பாஸ் மாதிரிலாம் வெளியே போகிறது கிடையாது. அங்கேயே உங்களை வந்து அனுப்புகிற எண்ணத்துக்கு போயிடுவாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போகவே மாட்டாங்க. ஸோ 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் தான் 6வது கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் அனுப்பலாம் கிடையாது. அங்கே கேட்குற 10 கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணாலோ இல்லை டிசப்பாயின்ட் பண்ணாலோ அங்கேயே நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு தான். முன்னாடி என்ன நினச்சோம், 10 கொஸ்டின் கேட்போம், அதில் 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் கூட ஓகே, 3 தானே இப்போ தப்பு, 7 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கானே, இவன் நம்ம கம்பெனிக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ அது 0. ஓகேவா? அந்த 10 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். உன்னோட மென்டல் எபிலிட்டியை வந்து இங்கே லிட்டரலாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இன்டர்வியூ. ஸ்டில் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்களா இன்டர்வியூ வந்து லைக் எல்லாமே ஜென்ரிக்காக உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு தான் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு? எல்லா கொஸ்டினுமே ஆன்லைனில் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா? எல்லாமே பேட்டர்னைஸ்ட் ஆன்சர்ஸாக தான் கொடுக்குறாங்க. யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன்சர்ஸை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்டர்வியூவில் உங்கள் கூட வரவங்க தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது இல்லையா? எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்க போகிறது கிடையாது இல்லையா? அப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் டு பேஸ்ட் ஆன்சர் கிடச்சிருக்கும் அவனுக்கு? ஏன்னா ஆன்லைன் ஆல்ரெடி இருக்குது. உட்காந்து 10வது 12வது எப்படி லைக் ஆனுவல் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அதே மாதிரி படிச்சுட்டு வராங்க. இங்கே சொல்கிறதுக்கு என்ன கொஸ்டின்லாம் கேளுங்க, எல்லாத்துக்கும் மனப்பாடமாக இருக்காங்க. அவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கான கான்செப்ட் அவ்வளோ தெளிவாக படித்தாங்க இல்லையோ, ஆனால் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறாங்க இப்போலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சர் ஆல்ரெடி அது எல்லாமே ப்ராப்பரான ஆன்சர் தான். ஓகேவா? அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சொல்லியிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லையா? என்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் கூட வரவங்க எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். யாருக்கு ஆன்சர் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இன்டர்வியூ வரணும், இன்டர்வியூ படிச்சு தான் வருவான் இல்லையா? அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் இல்லையா? நீங்களே இன்டர்வியூ வரணும், கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகி தான் போவீங்க. அப்போ உங்கள் கூட வரவங்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். இப்போ நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க? எதுக்காக உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும்? நாங்கள் ஆன்சர் எப்போ யூனிக்காக வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஆன்லைன் உட்காந்து படிக்கணும். ஆல்ரெடி என்னென்ன சொல்ல உங்கள் கூட வர்றவங்க சொல்லத்துக்கு ரெடியாக இருக்கான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது எப்போ தெரியும் உங்களுக்கு? நீங்கள் இருக்கிற 30-40 வெப்சைட் நீங்கள் போய் படிக்கணும் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். இப்போ நீங்கள் படிச்சதானே தெரியும் அவங்க கூட வரவங்க எதோ சொல்ல வருவான்னு. மேபி இதில் ஆல்ரெடி நான் பார்த்து 20-30 வெப்சைட்டில் என்ன பார்த்தோமோ அதை தான் உங்கள் பர்சன் வந்திருப்போம், அதை தான் சொல்ல போனால் தெரியும். இப்போ உங்ககிட்ட ஒரு யூனிக்கான வெர்ஷன் இருக்கணும் இல்லையா? அந்த 30 வெப்சைட்டில் இல்லாத ஒரு வெர்ஷன் இல்லையா? அப்போ தான் அட்டென்ஷன் கிடைக்கும் இல்லையா? இப்போ 10 பேர் போகிறீங்களா, 10 பேரில் 5 பேர் ஒரே ஆன்சர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரே வெப்சைட்டில் படிச்சு வந்திருக்காங்க. லிட்டரலாக தின்னாக சொல்கிறேன். ஓகே, ஒரே வெப்சைட்டில் தான் படிச்சு வந்திருக்காங்க. 5 பேர் ஒரே மாதிரி ஆன்சர் தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிவ் அட்டென்ஷன், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யூனிக்கான வெர்ஷன் எப்போ தெரியும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நீங்கள் 30 வெப்சைட்டாச்சும் ரிசர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு யூனிக்கான வெர்ஷன் எதுவும் தெரியும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அசம்ஷனில் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக நினச்சிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் அப்படி தான் அசம்ஷன் நினச்சிட்டு வந்து தான் ஒரே மாதிரியான ஆன்சர்ஸை சொல்கிறாங்க. அதிகபட்சம் நீங்கள் எங்கே தெரியும்? ஆன்லைன் தான் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் போதும், அது யூனிக்காக மாற்றணுன்ற எண்ணம் அவனுக்கும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதில் ஒரு பெஸ்ட்டான வெர்ஷனை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ரிசர்ச் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். எல்லாம் உங்கள் கூட இருக்கிறவொன்னே நீங்கள் காம்படேட்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவனை காம்படேட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஹெச்ஆரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நீங்கள் போய் உட்காந்து ஆஃபீஸில் எங்கே உட்காருவீங்க? உங்களோட க்ரௌடில் தானே உட்காருவீங்க. அந்த க்ரௌடில் மொத்த கருப்பாடில் நீங்கள் ஒரு வெள்ளாட தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஸோ உங்கள் காம்படேட்டர்ஸை நீங்கள் நினைங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம காம்படேட்டர் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? உங்கள் பிஸ்னஸ் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு காம்படேட்டர் இருப்பாங்க, அது ஒரு மல்டிபிள் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் கடந்துட்டீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு காம்படிஷன் உங்கள் பக்கம் உட்காந்துருக்கிறவங்க தான். ஸோ இப்போ உங்களுக்கே காம்படிஷன் பக்கம் உட்காந்துருக்கிறவங்க தான். ஓகேவா? அவங்க லிட்டரலாக வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு கேண்டிடேட் அடுத்த ஜாப் போஸ்ட் கூட போடுவோம், அதிலேயே அவன் ஓனாக இருக்கணும், அவனே எடுப்போம் தான் நினைப்போம். ஸோ இங்கே மோஸ்ட் காமனாக எல்லோரும் சொல்கிற ஒரு 3 விஷயத்த சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஐ ஜஸ்ட் லவ் மார்க்கெட்டிங். நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் ஜாப் தான் போகிறீங்க. ஓகேவா? எனக்கு மார்க்கெட்டிங் பிடிக்கும், அதனால தான் இந்த ஜாப் அப்ளை பண்ணணுவானுங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் இருக்கும் இது எல்லாமே. ரெண்டாவது, இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட் ஆகும்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த ரோல் உங்களுக்கு ஃபிட் ஆகிறதுக்காக மட்டுமே ஒரு ஜாப் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? எங்களுக்கு தேவை ஜாப் தான், அது அந்த ரோல் ஒன்று ஃபிட் ஆச்சுன்னு கண்டிப்பாக கொடுப்போம். பட் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்க வேணும் இல்லை எங்களுக்கு. ஸோ அவனை பார்த்து மற்றவனும் கொஞ்சம் ஜோஷாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு லைக் அவன் டல்லாக இருந்தால் கூட மற்றவனை நல்லா ஜோஷ் பண்ணி அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து அதை ஒர்க் பண்ணுறவன் தான் எங்களுக்கு வேணும். இப்போ டீம் லீடுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவனே டல்லாக இருக்கானா அவன் டீமை எப்படி பார்த்துப்பான் இல்லையா? இப்போ நீங்களே உட்காந்து டீமில் ஒர்க் பண்ணுறீங்க, கொடுக்குற வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு நான் டிஎல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும் இல்லையா? எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற குவாலிட்டி, எல்லாருக்கிட்ட ஜெல்லாகிறவன ஒரு ஸ்மூத்னஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஈஸியாக 4 பேர் உங்கள்கிட்ட ஈஸியாக பழகணும். உன் டீமில் இருக்கிறவங்க பேச கேட்கணும் இல்லையா? உன் டீமில் இருக்கிறவங்க உன்னை பார்த்து மறைச்சிட்டு போயிருந்தாலும் உன்னை டீமில் பண்ண மாட்டோம். உங்கள்கிட்ட என்ன தான் குவாலிட்டி இருந்தாலும் நீ எப்படியும் டீம் லீடர் லைக் டீம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் அதுக்கான குவாலிட்டி அங்கங்கே இருந்தால் தான் அவனை அந்த பொசிஷனுக்கு மாற்றுவோம். அப்புறம் கம்பெனி வந்து நம்மளோட மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் சொன்னீங்க இல்லையா, இந்த ரோல்ஸ் வந்து என்னோட கெரியருக்கு வந்து அலைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லாதீங்க.
இதுக்கு என்ன பார்க்கலாம்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு 3 வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே விஷயம் தான்டா, நீங்கள் சொல்கிற விஷயம் கம்பெனியோட லைக் ப்ராஃபிட் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அல்டிமேட்டாக எங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது அப்படின்னா யூ வில் கன்சிடர். அது என்ன தான் எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தாலும் சரி, தட் இஸ் கோயிங் டு மேக் மணி டு மை கம்பெனி, ரைட்? அதை விட்டு வேறு ஒன்றும் பண்ணாது இல்லையா? உன்னோட ஸ்கில்லை வச்சு என்னால் மணி மட்டும் தான் மேக் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே நீங்கள் சொல்ல வேண்டியது உன்னோட ஜாபுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் எது கம்பெனியோட லைக் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் அலைன் ஆயிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, இப்போ நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் நான் பார்ப்பேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிஷனலாக ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு என்னோட ஸ்கில் வந்து மேட்ச் ஆகுது. அது இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அடிஷனலாக என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங். ஸோ நீங்கள் கண்டென்ட் ரைட்டருக்கும் போக வேண்டாம். ஸோ ஐ ரைட் கண்டென்ட், எனக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச்சும் தெரியும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4-5 வெப்சைட் பண்ணியிருக்கேன். இதே கீவேர்டில் நான் நல்ல ரேங்கிங் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கண்டென்ட் ரைட்டரே இல்லாமல் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கில் உங்களோட கம்பெனிக்கும் தேவைப்படும். இது லைக் உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் என்னோட ஸ்கில்லும் மேட்ச் ஆகிறதுனால தான் நான் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன்னு சொல்லலாம். நீங்கள் ஸோ இப்போ ஒரே விஷயம் தான் நடக்கும், அங்கே எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்கு, கவனிச்சிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நீ இதுக்கு வந்து நீ ரிசர்ச் பண்ணியிருக்கணும் முன்னாடி. அவங்க ஆல்ரெடி வந்து வெப்சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் எல்லாமே வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி தான் இருக்கும். எப்படியும் வெப்சைட்டுக்கு தான் வந்து நீங்கள் அசீவ் பண்ண போகிறீங்க. வெப்சைட்டை பற்றி பேசாமல் நீங்கள் வந்து எந்த ஒர்க்குமே பார்க்க முடியாது. ஓகேவா? நீ பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடணும், நான் ஆல்ரெடி நீங்கள் பண்ண வெப்சைட் ஆடிட் பண்ணி பார்த்துட்டேன், ஆடிட் பண்ணத்தில் எந்தெந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ரேங்க் ஆகாமல் இருக்குது, அதை என்னால் ரேங்க் பண்ணி கொடுக்க முடியும். எப்படி அதை பண்ண முடியும்னு நீங்கள் அதை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இதே மாதிரி இண்டஸ்ட்ரி தான் முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதை நான் இப்படி பண்ணேன், அதனால தான் இந்த ரிசல்ட்டை நான் அச்சீவ் பண்ணேன். ஸோ அதே மேபி இங்கேயும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எங்கிட்ட இருக்குது, அதை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ்க்கு க்ரோத்துக்கு லைக் உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லணும். நீங்கள் எல்லா ஆன்சருமே நீங்கள் இப்போ சொல்கிறது அந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக இருக்கணும், எல்லாம் அந்த கம்பெனிக்கு தேவைப்படுறதா இருக்கணும். உங்களுக்கு தேவைப்படுறது ஒன்று கூட ஆட் பண்ணாதீங்க. எனக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோட கெரியருக்கும் இம்ப்ரூவ் ஆயிரும், நான் வளர்ந்துருவேன் முன்னாடி எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் வேண்டாம். ஸோ ஒவ்வொரு ஆன்சருமே அந்த கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர ஈவன் நீங்கள் நெகட்டிவாக முன்னாடி அடுத்த கொஸ்டின்லாம் இருக்குது, ஓகேவா? நெகட்டிவாக சொல்கிறது கூட அது பாசிட்டிவாக தான் அந்த கம்பெனிக்கு போகணும். ஸோ அந்த மாதிரியான வேர்ட் பிளே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். லிட்டரலாக நீங்கள் வந்து லைக் வாயில் தான் நீங்கள் பேச போகிறீங்களா, எல்லாத்தையும் கன்வே பண்ண போகிறீங்க இல்லையா? அடுத்து ஓகேவா? ஸோ இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உன்னோட நீடுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது, இங்கே கம்பெனியோட நீடுக்காக நான் வந்திருக்கன்ற மாதிரி நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க சொல்லுங்களேன்? ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒன்று, அவங்க டீமோட கொலாபரேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுற கல்ச்சர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் பாசிட்டிவாக சொல்லியிருக்கான் அந்த கம்பெனியை பற்றி. திஸ் இஸ் மேக்கிங் ஏ பாசிட்டிவ் வைப், ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, அடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொல்கிறீங்க, நானும் கிரியேட்டிவ் பர்சன் தான், இல்லை நீங்களும் கிரியேட்டிவ் பர்சன் தான், ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வில் கிவ் அ குட் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சொல்ல வந்த விஷயம் 2 விஷயம் தெளிவாக சொல்லணும்டா நீங்கள். ஓகேவா? ஒன்று, ஆல்ரெடி அவங்களுடைய கம்பெனி ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் உங்களுக்கு அதுக்கான நேமோட தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா நீங்கள் வேர்பில் நான் ஆல்ரெடி உங்களோட டீம் ஒர்க் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ராஜெக்ட்டை தெரிஞ்சு வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்போ பர்சனலைஸ்ட் ஆகிடும். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட ரேங்கிங்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன், லைக் லாஸ்ட் 6 மந்த்ல இந்த மாதிரி க்ரோத் ஆயிருக்கு, இதை இன்னுமே நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும், அதுக்கான நாலேஜ் என்கிட்ட இருக்குது. என்ன உங்களோட டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டீமோட பிளண்ட் ஆகி நான் என்னோட இம்போர்ட்டையும் நான் கொடுத்து இது பெட்டரான ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு லைக் மூட் செட் நீங்கள் பண்ணாங்க. ஓகேவா? இதில் 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? ஒன்று, உங்கள் ப்ராஸ்பெக்டிவ் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் வெப்சைட் வேணும். உங்கள் காம்படிட்டர் நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க தெரிஞ்சதுக்கும் உங்களுக்கு வெப்சைட் வேணும். ஒரு காம்படிட்டரை பற்றி எப்போ தெரிஞ்சுப்போம் நம்ம? நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் வந்து பார்த்தாலும் சரி, உங்கள் காம்படிட்டர் வந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வேர்ட் லைக் வெப்சைட் தான். அதில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க எல்லா விஷயத்தையும். 3வது, இது பியூராக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு. ஏன்னா இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். பட் இதில் நீங்கள் வந்து ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். சோஷியல் மீடியா டீமோட ஒர்க் 2 இருக்குடாங்க. ஓகேவா? ஒன்று, சோஷியல் மீடியாவில் எங்கேஜாக இருக்கிறது, ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறது, அங்கேருந்து லீட்ஸ் கொண்டு வருது. 2வது விஷயம், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான நாங்கள் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் ஆஃப் த மணி நீங்கள் ரெலவெண்ட்டான டிராஃபிக்கை வெப்சைட் கொண்டு வரதான். நீங்கள் பண்ணுற எல்லா கேம்பெயின்ஸுமே லைக் நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு பேர் கூட கேம்பெயின் தான். ஒரு நியூஸை பற்றி நாங்கள் போட்டுட்ருக்கோம் கண்டினியூஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் மீம் போட்டிருக்கீங்க, இட்ஸ் மீம் கேம்பெயின். கேம்பெயின் அப்படின்றது நீங்கள் ஆட் ரன் பண்ணால் தான் கேம்பெயின் கிடையாதுடா. ஒரு எக்ஸாக்டாக 1 to 10 வரைக்கும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இல்லை அந்த 10க்கான ஒரு கண்டென்ட் ஐடியா இருக்கு இல்லையா, அது பேர் தான் கேம்பெயின். ஸோ நீங்கள் எப்போ சொன்னாலுமே இந்த கேம்பெயினை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரணும்னு தான் சொல்லணும். நீங்கள் 10 ரீல் வந்து நம்ம பிளான் பண்ணலாம்னா அந்த பிளானிங்கான டியூரேஷன்ஸ்க்கான அந்த ஃப்ரேஸ் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பிளானிங்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அதுதான் உங்கள் ரோலுக்கு அடிஷ்னலாக எந்தெந்த ஸ்கில் தேவையோ மற்றவங்கள லைக் அது அந்த கம்பெனிக்கு லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
லைக் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்த முடியும், டைம் லைனை வந்து ஷார்டன் பண்ண முடியும் அப்படின்னா அது நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிட்டு போகலாம். தட் இஸ் ஆல் அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு வந்து வெறும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட் தான், ஸ்டாட்டிக் போஸ்ட் மட்டும் தான் தெரியும் அப்படி சொன்னால் திஸ் இஸ் வாட் ஆல் அதர் பீப்புள் ஆர் டூயிங், ரைட்? அதில் நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக தெரியும் என்ன பண்ணணும். எனக்கு ப்ரோ லெவல் எடிட்டிங் தெரியும், ஓகேவா? அந்த எடிட்டிங்கில் நான் இவ்வளோ பேர் ஆர்கானிக்காக ரீச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ லைக்ஸ் கிடச்சிருக்கு, இவ்வளோ எங்கேஜ்மெண்ட் கிடச்சிருக்கு, இவ்வளோ வெப்சைட் டிராஃபிக் கிடச்சிருக்கு, வெப்சைட் டிராஃபிக் மூலமா இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு வெப்சைட்டில், ப்ரொஃபைல் விசிட்ஸ் நான் இவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் 6 மந்த்தில் நான் 20 போஸ்ட் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 600+ ப்ரொஃபைல் விசிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. 3 டீலில் நான் 3 டீல்ஸ் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்கு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் மூலமா, இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs rupees ஆஃப் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான், இல்லையா? ஸோ இதே மாதிரி உங்களோட பிராண்ட்லேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எனக்கு இதுக்கான ஸ்கில் இருக்குன்ற அப்படின்றத நீங்கள் சொல்லணுங்க. எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாமே கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிறது தான். ஸோ இங்கே சிங்குலராக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் கூட ஆட் பண்ணியாதீங்க. அது பேரலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கில் இருக்குது, லைக் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ என்னோட ஸ்கில்லும் உங்களோட டீமோட ஸ்கில்லும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா வில் பிரிங் அ நியூ திங்ஸ் டு ஆர் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லை வில் அச்சீவ் சம்திங். இதில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். நான் பழைய கம்பெனி என்ன அச்சீவ் பண்ணிருந்ததை நீங்கள் பாசிட்டிவ் அங்கே சொல்லி விட்டுருணும். அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, இல்லையா? ஓகே, இவங்க அந்த கம்பெனி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கம்பெனி இதை அச்சீவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அச்சீவ்மெண்ட்டே அதில் நீங்கள் உள்ள ஆட் பண்ணி விட்டுறணும், ஓகேவா? அச்சீவ்மெண்ட் இல்லாத ஸ்கில் வந்து யூஸ்லெஸ். யார் நம்புவாங்க அச்சீவ்மெண்ட் இல்லாமல்? நான் வந்து 30 பாலில் 100 அடிச்சிருவோம் நீ வாயில் சொன்ன நம்புவியா? ஆல்ரெடி 100 அடிச்சிருக்கணும், இல்லையா? அது ஆல்ரெடி அது வேலிடான ஒரு இடத்துல அது ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேக்டரோடு இருக்கணும். அது சச்சின் வந்து 100 அடித்தாங்க அப்படின்னா அது வீடியோ ரெக்கார்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ யாரும் நம்புவீங்களா? யாரும் நம்ப மாட்டேன், நானே நம்ப மாட்டேன், இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். நீங்கள் அந்த ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக மேக் பண்ணி தான் ஆகணும். சும்மா வாயிலே நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்லாம் அங்கே வளர்கிற ஆளுங்க கிடையாதுங்க. இனிமேல் எல்லாத்தையும் நம்ப வைக்கணும், ஓகேவா? ஏன் அதை வேணான்னு சொல்கிறேன், வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் நடக்காது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து 1000 கருப்பாடுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ உங்கள் கூட வர்ற இன்டர்வியூக்கு 10 பேர் வராங்க அப்படின்னா 5 பேர் ஃபேக்காக இருக்காங்க. இதை மனசில் வச்சுக்காங்க, ஓகேவா? நம்ம ஃபேக்கான கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம எப்படியாச்சும் தனித்துவமாக தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து உரையாடணும். அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். வை ஷுட் வி ஹையர் யூ? இந்த கொஸ்டினும் கண்டிப்பாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4வது கொஸ்டினோ இல்லை 5வது கொஸ்டினோ இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. 5வது கொஸ்டின்ஸ் மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, ஓகேவா? இல்லை அந்த கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் தான் HR ரவுண்டு, அதுக்கப்புறம் சேலரி டிஸ்கஷன்ஸு, அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் டிஸ்கஷன்ஸ், அதெல்லாம் 2-3 லேயராக போகும். ஒரே டைமெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ்க்காக எல்லாமே ஆஃபர் லெட்டர் கையில் கொடுத்து அனுப்புகிற காலெல்லாம் போயிடுச்சு, ஓகேவா? ஸோ லிட்டரலாக வெயிட். ஒரு கேம்பெயின் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் லிங்க்டின்ல அப்படின்னா அது ஒரு மாதத்துக்கு போட்டு வைப்போம், ஓகேவா? 10 சேர்ந்து ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுவோம். ஒரே நாளுக்கு 50 பேர் கூப்பிட்டு எங்களுக்கு வாய் கத்த முடியாது, இப்போயும் வரட்டு போச்சு, ஏன் இல்லையா? உட்காந்து எவ்வளோ நாள் பார்த்தோம். நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க வரவங்கலாம். எங்களுக்கு எவ்வளோ போர் அடி 50 பேர் ஒரே டைம் பார்த்தோம் அப்படின்னா 50 பேர் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சொல்கிறவனை கூட எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஓகே இவன் நல்லா சொன்னான்னு நம்ப முடியாது. ஏன்னா ஆல்ரெடி மென்டல் வந்து செட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அதனால் அவ்வளோ பேர் எடுக்க மாட்டாங்க. 10 பேர் தான் ஒரு மாதம் ஃபுல்லாக எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு ஆஃபர் லெட்டர் தருவாங்க. இல்லை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும், நீங்கள் ரொம்ப குவாலிஃபைடு நல்லா ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்லேயே உங்கள் ப்ராசஸ் முடிஞ்சிடும், ஓகேவா? அப்போ கூட இமீடியேட்டெல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போமே, ஏன் உங்களை நான் ஹையர் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 4 விஷயம்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில்லு, அந்த ஸ்கில்லு அந்த கம்பெனிக்கு மேட்ச் ஆகணும், ஓகேவா? அந்த மேட்ச் ஆகாத ஸ்கில்லெல்லாம் சொல்லாதீங்க, இட் இஸ் ஆல் வேஸ்ட். ஸோ டோன்ட் மேக் திஸ் ஷிட், ஓகேவா? ஸோ அது வேண்டாம். ஸ்கில் அப்படின்றது இட் ஷுட் பி ப்ரொஃபஷனல் ஸ்கில். உங்களோட ஜாபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லையா? ஸோ எங்களால் ப்ரொடக்டிவிட்டி எப்போ வந்து பண்ண முடியும்? ஒரே ஆள் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா ஈ கேன் டூ ஆர் ஈ கேன் டெலிவர் ஆன் டைம், ரைட்? மற்றவங்களோட டிபெண்டாக இல்லாமல். இப்போ நானே உங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இல்லைனா என்னால் இல்லை, இல்லையா? நான் எவ்வளோ பண்ண முடியும்? ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்ட் கேம். ஸோ அதை நீ அவாய்ட் பண்ண முடியும். இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங், ஓகேவா? ஸ்கில், தட் ஸ்கில் மேட்ச் யுவர் ஜாப் ரோல், ஓகேவா? அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகணும். நீங்கள் சொல்கிறது அந்த ரோலுக்கு மீறி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராடினரி எதனா டேலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட சொல்லாதீங்க. அது எண்ட் ஆஃப் த டே எதனா கேட்பாங்க, அப்போ சொல்லுங்கள். ஸோ 2வது எக்ஸ்பீரியன்ஸு. இதில் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணீங்க, அது இந்த கம்பெனியோட எது மேட்சாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? அதில் அச்சீவ்மெண்ட்டும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அச்சீவ்மெண்ட் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட். இப்போ நீங்கள் வந்து எஸ்ஓ ஒர்க் பண்ணீங்க, அந்த கீவோட ரேங்க் பண்ணல, அப்புறம் என்னது, இல்லையா? அச்சீவ்மெண்ட் இல்லாத ஒர்க் இட் இஸ் டோட்லி வேஸ்ட். அடுத்து உங்களுடைய ஸ்கில் எது ஆடட் அட்வான்டேஜாக கம்பெனிக்கு போகும்னு பாருங்கள். 4வது அப்புறம் உங்களுடைய யூனிக் ஸ்ட்ரென்த்து. என்ன உங்களுடைய யூனிக் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு டீமுக்கு? என்னோடய ஒர்க் மட்டும் இல்லாமல் நான் சோஷியல் மீடியா டீமுக்கே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வேர்டு இருக்குது, இல்லையா? நான் டீம் கொலாபரேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவேன். இப்போ எஸ்ஓ டீமுக்கு ஒர்க் பண்ண முடியும் என்னால், மற்ற கிராஃபிக் டிசைனர் டீமுக்கு என்னால் ஐடியா கொடுக்க முடியும்,
இல்லை நல்ல ஐஃபை ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்டர் இருக்காங்க அப்படின்னா எனக்கான கிரியேட்டிவ்ஸை நான் வந்து அவங்ககிட்ட இன்புட்டாக சொல்லி அதை நான் என்னால் அச்சீவ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவோட நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஐ ஹெல்ப் டு கிராஃபிக் டிசைனர்ஸ், ஐ ஹெல்ப் டு வீடியோ எடிட்டர்ஸ். ஓகேவா? எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது நான் ஐ டெல் யூ பிட் பை பிட்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் முக்கியம் இல்லையா? ஒரு மார்க்கெட்டரோட வேலை ப்ளஸ் கிராஃபிக் டிசைனர் வேலை ரெண்டு பேரும் சேம் இல்லை இல்லையா? உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் தான் பிட்டாக சொல்லணும். அடுத்த சீன் என்ன வேணும், அடுத்த சீன் என்ன வேணும். யூ நீட் டு பி லிட்ரலி ஃபீட் சம்திங் ரைட். ஸோ அந்த ஃபீடிங் உங்களால் பண்ண முடியுன்றதை நீங்கள் சொல்ல முடியும். கிராஃபிக் டிசைன் ஏதோ ஒரு வீடியோ கொடுக்குறாங்க, ஒரு 10 செகண்ட் வீடியோ, அதை எடுத்து நீ லீட் ஜென்ரேஷன் பண்ணு அப்படின்னு பண்ண முடியுமா? இட் இஸ் டோட்டலி யுவர் கேம் ரைட். கேம்பெயின் அப்படின்றது இட் இஸ் டோட்டலாக லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் பண்ணுற ஒரு கேம் தான் அது. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே அந்த கேம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், அது ப்ளே பண்ணி நிறைய பேர் என்கொயர் பண்ணோம் அப்படின்னா யூ ஆர் புட் யுவர் 100% எஃபர்ட். ஓகேவா? சும்மா நம்ம ஒருத்தர் போகிறதுனால வராது. இஃப் யூ ஆர் டிபெண்ட் ஆன் சோஷியல் மீடியா லைக் கிராஃபிக் டிசைன், யூ நீட் டு பி கோ அண்ட் டாக் டு திஸ் கை அண்ட் கெட் த க்ளீன் அவுட்புட். நீ 2 டீம் கூட கொலாப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டீம் வந்து உங்கள்கிட்ட ஜெல்லால என்ன பண்ணுவேன்? இப்போ கிராஃபிக் டிசைனர் இருக்கான், அப்போ அவனுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. 2 பேரும் ஒரே பொண்ணை வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீ சொல்கிறதான் பண்ண மாட்டேன்றான். இப்போ என்ன பண்ணுவீங்க? மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் ஜெல்லா இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவுட்புட் வர. ஸோ இங்கே தான் உங்களுடைய பாசிட்டிவ் ஸ்கில்லை நீங்கள் சொல்லணும். நான் ஈஸியாக மற்றவங்களோட ஜெல்லாக முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் ஐ வில் பிரிங் திஸ் டு டிஎல். 2 பேரும் மியூச்சுவல் கனெக்ஷன்ஸ் நாங்கள் பேச ஆரம்பிப்போம். பேசியும் அது தீர்வாகலை அப்படின்னா மட்டும்தான் அடுத்து நாங்கள் டிஎல் கிட்ட போகிறது, எம்எல் கிட்ட போகிறதோ போயிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் ஆன் டைமுக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கறதுக்கான எபிலிட்டி எங்கிட்ட இருக்குன்றது நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இங்கே எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்றது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆன் டைம் டெலிவரி எங்களால் கொடுக்க முடியும். ஈவன் எங்கள் மற்ற டீமோட எங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தாலோ இல்லை கோஆர்டினேட் பண்ணல அப்படின்னாலும் என்னால் ஈஸியாக அதை லைக் ஒரு ஜென்யூனான ஒரு டாக் இல்லைனா ஒரு ஃப்ரீ டாக்கை வந்து அரேஞ்ச் பண்ணி அதில் நான் பேசி எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணி அந்த எங்களோட பிரச்சனை கம்பெனியோட எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் லைக் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நாங்கள் பார்த்துப்போம். அந்த எபிலிட்டி எங்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போறீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதும் பிரச்சனை தான், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிடும். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுன்ற வார்த்தையும் வரக்கூடாது வாயில். இதுக்கு முன்னாடி பண்ணல, இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி நான் ஓகே பண்ணல அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி அடுத்து ஒரு 2 ரிசல்ட்ஸ் பார்ப்போம். சீட்டா இங்கே நான் முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை தான் பேசின்னு இருப்போம். லாஸ்ட் வரைக்கும் நான் இன்னும் 5 கொஸ்டின் பார்த்தாலும் ஒரே விஷயத்தை தான் கன்வே பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா அது எல்லா கொஸ்டின்ஸும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று தான் ஒரு கம்பெனிக்கு தேவை. உங்களால் அந்த கம்பெனிக்கு மணி மேக் பண்ண முடியணும், டைம் வந்து கம்மியாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், டீமோட மிங்கிள் ஆகி தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே எஸ்ஓ நீங்கள் டீமை நீங்கள் சொல்ல வேண்டியது. ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்கள் வெப்சைட்டை பார்த்தேன். ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் 1 இயர் நான் ட்ராக் பண்ண வரைக்கும் உங்கள் வெப்சைட்டில் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் தான். லைக் எக்ஸாம்பிள் 10,000 ஆர்கானிக் விசிட்டர்ஸ் தான் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க. க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, எங்கேயுமே க்ரோத்தே இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் என்ன இருந்ததோ அதே ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் என்னோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். என்னோட கம்பெனியில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண வெப்சைட் தான். அதுக்கு எங்களோட க்ரோத் வந்து 10,000+ ஆர்கானிக் விசிட்டர்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். இதுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் கொண்டு வந்தேன். ஸோ அதோட பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னால் உங்கள் கம்பெனிக்கு கொடுக்க முடியும். பழைய கம்பெனி என்னால் ஒரு 200% ரெவன்யூ க்ரோத் வந்து கொடுக்க முடியுது. உங்கள் கம்பெனி என்னால் 300% ரெவன்யூ க்ரோத் ஆர்கானிக்காக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ 2 பேரோட கம்பெனியோட கோலும் மேட்ச் ஆகுது. எனக்கு ஆல்ரெடி இதே இண்டஸ்ட்ரி எனக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ஐ ஹெல்ப் பிஸ்னஸ் டு க்ரோ அப்படின்னு சொல்ல முடியுங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் அவங்க கம்பெனி க்ரோவாக தான் இருக்கணும். இப்போ எல்லா கம்பெனியுமே வி ஆர் ஸ்ட்ரகிள் டு கெட் அ ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீ வந்து எனக்கு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுப்ப, அடுத்த 6 மாதம் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு பாசிட்டிவான வைப் எனக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கேன். ஐ லிட்டரலி கோ ஃபார் யூ. ஹெச்ஆர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணது எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதுன்றது தான். எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்களா? இது எல்லாமே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. உங்கள் மேலே போகிறது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் போடுறோம். இல்லை ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் போக மாட்டீங்க, மைட் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நீங்கள் போனால் போயிடலாம். பட் ஒரு வருஷமாச்சும் மினிமம் இருப்பீங்க. எல்லா எம்ப்ளாயிஸும் ஒரு வருஷம் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் நீங்கள் இந்த கம்பெனியில் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டியும் உங்கள்கிட்ட இருக்கான்னு தான் நாங்கள் செக் பண்ணுவோம். இங்கே யாரெல்லாம் பர்சனலாக பேசுகிறானோ எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, இங்கே இருக்க வந்தால் என்னால் க்ரோ ஆயிரும், என்னோடய ஸ்கில் வந்து இங்கே அப்ரூவ் ஆயிரும், அது எல்லாமே ஒரு 2015 காலகட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். இப்போல்லாம் அவுடேட் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் எப்படி புட்டா மாதிரி ஒருத்தன் ஹெச்ஆர் உட்காந்து இருப்பான். ஓகேவா? அவன் வந்து ஆன்சர் கேட்பான், நம்ம எதுவும் சொல்லிட்டு வருவோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க வருதுங்க, காலேஜ் முடிச்சுட்டு 22 வயசில் எம்பிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆர் வந்துடுறாங்க. எல்லா கம்பெனிலும் அப்படி தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதிகபட்சம்லாம் அப்படி தான் இருப்பாங்க. பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கிற ஹெச்ஆர்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால ப்ரொடக்டிவிட்டி அவங்களாலும் நிறைய பண்ண முடியுது. இப்போ அவங்க மல்டிபிள் டாஸ்கில் இன்வால்வ் ஆகிறாங்க. பழைய ஹெச்ஆர்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது, வந்தால் ஒரே வேலை தான் பார்க்கணும் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ஹெச்ஆர்லேயும் மல்டிபிள் ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஃபினான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, இப்போ ஃபினான்ஸும் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, எம்ப்ளாய் மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஹைரிங் எடுக்கிறாங்க. திரும்பவும் ஒருத்தன் போனால் அவனோட டிசைன் பண்ணனா ஆல்டர்னேட்டிவ் தேட உடனே ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ கிட்டத்தட்ட ஹெச்ஆர் இப்போ 5 பேர் வேலையை பார்க்குறாங்க. முன்ன மாதிரி ஒரே வேலையை பார்த்துன்னு ஓபி அடிச்சுனால இல்லை, அவங்க இப்போ ஃபுல் ப்ரெஷர் போடுறாங்க. ஈவன் அவங்க கோல் கால்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேண்டிடேட்டுக்கு. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு கால் வருது இல்லையா? அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்? ஹெச்ஆர் தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாரும் கன்சல்டன்சி பண்ணுறது கிடையாது. இப்போ நோக்கரியில் அப்ளை பண்ணி பாருங்கள், இல்லைனா என்ன டைம்ஸ் நவ்லையோ இல்லைனா மான்ஸ்டர்லையோ எங்கேயோ ஒன்று போய் போட்டு பாருங்கள், இண்டியன்லையோ உங்களுக்கு கால் பண்ணுறது எல்லாமே ஹெச்ஆர் தான். இப்போ அவங்களோட ஜாப்பை பார்த்துக்கோங்க. அவங்கள டெலிகாலரா? அவங்க எம்பிஏ படிச்சுட்டு வந்து எதுக்கு உங்களுக்கு டெலிகாலர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? ஸோ இங்கே யாருமே ஒரு ஜாபாக எடுக்க பார்க்குறவனை இனிமேல் கம்பெனியில் வச்சுக்க மாட்டோம். 1க்கு 3 பேர் வேலையை பார்த்தா மட்டும்தான் இனிமேல் கம்பெனியில் சர்வே ஆக முடியும். நல்லா ஏற்றிக்காங்க மண்டியில். அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சு விடலாம், என்ன வேணா, அது தெரிய போகிறது கிடையாது. பட் சோஷியல் மீடியாவில் இருக்கிற கவுண்ட்டு போய் சொல்லாது. நீங்கள் அங்கே போய் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதே மைண்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஐயோ வந்து நான் இது சொன்னால் இந்த கம்பெனி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ற எண்ணத்தில் தான் நீங்கள் வெளியே போகணும். ஓகேவா? இப்போ இந்த 4 விஷயம் இருக்கணும் இல்லையா உள்ள. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டீங்க. ஸோ நீங்கள் எப்படியும் அந்த கம்பெனியோட பிராண்டை பில்ட் பண்ண தான் போக போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் சொல்கிறது யாரும் உங்ககிட்ட எக்ஸாம்பிள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ஒர்க் பண்ணுன்னு கேட்க போகிறது அந்த கொஸ்டினுக்கு. நீங்கள் போகிற கம்பெனிக்கு தான் நீங்கள் வந்து க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அவங்க உங்களுக்கு அந்த கம்பெனியோட பேஜை கொடுக்குறாங்களோ இல்லைனா கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட்டை கொடுக்குறாங்களோ, இட் இஸ் தேர் சாய்ஸ். அதில் நீங்கள் எதுவும் இன்வால்வ் ஆக தேவையில்லை. பட் இங்கே அவங்க பிராண்டோட நீங்கள் அலைன் ஆகணும் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே தான் நீங்கள் சொல்லணும், ஹேவ் 1 year of experience with a relevant industry, because my previous company also in the same industry, I work for them. I made almost 12,000 plus organic followers and bring almost 12,000 plus website traffic. Through that the company generated almost 15 plus like 15 maybe 500 plus leads, that almost 300 plus converted through social media. And I do content creation, I do videography, I edit myself to publish all this content. இது சொன்னதுக்கு அப்புறம் I saw your website also matching with my skill, that I can make more productivity compared to last year's what your business is generated. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவோட சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் இயர் நான் நீங்கள் இப்போ ஜென்ரேட் பண்ணதை விட இந்த வருஷம் என்னால் அதிகமாக ஜென்ரேட் பண்ணி தர முடியும்னு ஒரு பாசிட்டிவான வேர்டில் சொல்லுங்கள். my skill is match with your team. So if I get an opportunity, I'll make what I did in my previous company better, 200% better. I will give you my effort. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லுங்கள். உங்களை நான் ஏன் ஹையர் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வேர்டு வேணும் இல்லையா? ஓகேவா? உங்களுக்கு ஸ்கில் இருக்கிறதுக்காகலாம் யாரும் ஹையர் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஆல்ரெடி உங்களோட அச்சீவ்மெண்ட்டோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் அந்த கம்பெனி ப்ரீவியஸ் கம்பெனி ப்ராஃபிட் ஆகிருக்கணும். அதுதான் உங்களுடைய எங்கள் செல்லிங் இந்த சென்ஸ் உங்களை ஹைரிங்கான கீ பாயிண்ட். உன்னால் ஒரு 250 லீடை வந்து கொடுத்துருக்க முடியும் ஒரு கம்பெனியில் அப்படின்னா, அதே தான் நாங்களும் நினைப்பீங்க இல்லையா? ஓகேவா? ஈவன் நீங்கள் வீடியோ எடிட்டர் தேவையில்லை, கிராஃபிக் டிசைனர் தேவையில்லை. I'll handle this entire page and made organically 10,000 plus followersன்றது it is very huge man. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேர்டை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். எந்த ஹெச்ஆர் கேட்டாலும் நோ மோர் பர்சனலைஸ்ட். உங்களுக்கு தேவையானதை சொல்லாதீங்க. ஓகேவா? பர்சனலைஸ்ட் இந்த சென்ஸ் சிங்குலரில் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஷுட் பி ஃப்ளூரல். கம்பெனிக்கு மட்டும்தான் அது ப்ராஃபிட்டாக இருக்கணும். அதில் 70% கம்பெனிக்கு இருக்கணும், 30% உங்களுக்கு இருக்கணுமே தவிர இந்த ரேஷியோ பேலன்ஸ் பண்ணிக்காங்க 30-70ன்ற மாதிரி. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சரோடு என்ன பார்ப்போமே. ஓகே, ஒரு எஸ்இஓக்கு இது போதும் இல்லையா? வேறு என்ன தேவை? ஸோ இங்கே எல்லாமே நான் முன்னாடி சொன்னலடா, அச்சீவ்மெண்ட் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட்டு. ஸோ நீ எல்லா இடத்துலையுமே அச்சீவ்மெண்ட்டை தான் ஃபுல் பண்ணணும். அதுதான் உன்னை வந்து லிட்டரலாக ஜட்ஜ் பண்ண வைக்க போகுது. நீ 6 மாதம் ஒர்க் பண்ணதுலாம் கிடையாது. இப்போ அங்கேயே நான் பார்த்தேன் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸை போடுங்க, அச்சீவ்மெண்ட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்குது. பாரு, ரெவன்யூ க்ரோத் இருக்குது. நீ பண்ணதுனால நீ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கியோ அதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்து. நீ பண்ணுற உனக்கு எபிலிட்டி இருக்குன்றதெல்லாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸோ கீப் இட் எவ்ரிதிங் ப்ரிசைஸ்ட் நம்பர் தான். அது 47%, 45%, அது எல்லாமே சும்மா வேர்டுக்கு சொல்கிறது தான். ஓகேவா? இங்கே யார் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நினைக்கிறேன் 50% நீ சொன்னேன்னா? ஆமாம், எனக்கு கால் பண்ணி வந்து உங்கள் கம்பெனியில் ஜெகதீஷ் வந்து 50% ரெவன்யூ க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவேன் நான். நீங்கள் சொல்லும் போது அண்டர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் அது நீங்கள் பண்ணிட்டு அதை சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்ன உன்னோட ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறீங்க? இந்த ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் எதை ஸ்ட்ரென்த்துன்னு கன்சிடர் பண்ணுவேன். இப்போ ஒன்று உங்களோட ஸ்கில்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸ்கில் அப்படின்றது கம்பெனிக்கு ப்ராஃபிட் அமைகிற மாதிரி தான் இருக்கணும். முன்னே சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹவ் 6 years of 6 months of experience, handle 5+ brands. ஐம் a quick learner. ஸோ நான் ரொம்ப சீக்கிரம் ஒரு பிராண்டை அடாப்ட் பண்ணிப்பேன். அந்த பிராண்டுக்கான கரண்ட் மார்க்கெட்டிங் ட்ரெண்டில் என்ன போயிட்டுருக்கோ அதை என்னால் அடாப்ட் பண்ணி அந்த பிராண்டு கொண்டு வர முடியும். ஓகேவா? இதில் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கண்டென்ட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், என்னால் பண்ண முடியும். லாஸ்ட் 6 months கிட்டத்தட்ட 5 brands மேலே ஒர்க் பண்ணதில் ஐ நோட்டீஸ் ஒன் திங், கன்சிஸ்டன்சியாக என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும் எல்லா பிராண்டுக்கும். அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே வந்து 50% க்ரோத் ஆயிருக்கு. ப்ளஸ் ஆர்கானிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 to 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். இது 300-400 ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் நல்ல ஏன்னா புது பிராண்டாக இருக்குது அப்படின்னா 300-400 வராது. ஓகேவா? நீங்கள் இப்போ ஈவன் சிம்பிளிஃபைடியில் நீங்கள் எடுத்தாலும் ஏன் வந்து அவ்வளோ சீக்கிரம் க்ரோத் வரமாட்டேது அப்படின்னா இட் இஸ் ரொம்ப நீஷ் ஓரியன்ட் இல்லையா? அது நீஷ் ஓரியன்ட் ப்ளஸ் நீட் ஓரியன்ட்டும் கூட. அது அவனுக்கு தேவை அவன் தான் பண்ணுவான். சும்மா நம்ம வந்து மீமே போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ அது மீம் பேஜ் ஆகிடும் இல்லையா? மீம் பேஜ் கிடையாது இல்லையா நம்மளுது?
ஸோ இதே மாதிரி தான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து இட் இஸ் ப்ராடக்ட் இல்லைன்னு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அவ்வளோதான் எடுப்பாங்க, அதுக்கு மேலே இன்னும் பண்ண முடியாது. அதிலெல்லாம் ஒரு மில்லியன் கணக்காக பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு பிராண்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரைட் ஆடியன்ஸ் கிட்டே ரீச் பண்ணுவேன். பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நம்மளால ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக ஐ டு ரெலவெண்ட் கண்டென்ட் தட் மேட்ச் ரெலவெண்ட் பீப்புள்னு சொல்லிட்டு இது ஃபாலோவர் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணுவேன். ஸோ வீக்லி 2 content ஃபார் பிராண்ட் பில்டிங், 3 content ஃபார் பிஸ்னஸ் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி தான் மற்ற எல்லா பிஸ்னஸ்க்கும் நான் ஒர்க் பண்ணேன். மேபி இதே ஸ்ட்ராட்டஜி உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறது பதிலால் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டெல் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் 5+ சோஷியல் மீடியாஸோ ஒரு மாதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுன்றாலும் உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னு தெரியுது. அதுதான் உங்களோட ஸ்கில். ஓகேவா? ஒரே ஒரு பிராண்டை உட்காந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் கிடையாது. ஓகேவா? என்னால் ஒரு 5 பிராண்டை லாஸ்ட் 5-6 மாதமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கண்டென்ட் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். இதே ஸ்ட்ரென்த்தை என்னால் உங்களுடைய கம்பெனியில் என்னால் கொடுக்க முடியும். இல்லை உங்கள் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐ வில் ஆட் மை ஸ்கில் டு த டேபிள் தட் கம் அவுட் டு த ரைட் பிராண்ட். இல்லை அந்த பிராண்டுக்கு தேவையான ப்ராடக்டிவிட்டி என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் பழைய நீங்கள் ஒர்க் பண்ணதை மட்டும் சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். இல்லை எல்லாமே தான் சொல்லுவோம் இல்லையா? லாஸ்ட் கம்பெனியில் அது ஒர்க் பண்ணி இது ஒர்க் பண்ண தான் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ 5 கம்பெனி சொன்னதை நீங்கள் 10 கம்பெனி சொல்லுங்கள். 10 கம்பெனி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6 மாதத்தில் யூஆர் குட் ஃபிட் ஃபார் எனி கம்பெனி. ஏன்னா ஒருத்தரால் அவ்வளோதான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுவே ஹையஸ்ட் 10 பிராண்டை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு பிராண்டை ஒருத்தனால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா வி ஆர் டெஃபினெட்லி கோ ஃபார் யூ. ஸோ ஏபிள் டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர். 5 பிராண்ட் ஹேண்டில் பண்ணுறதுலாம் இட் இஸ் லைக் ஹெவி ப்ரெஷர், ரைட்? ஸோ ஃபார் நீங்களும் ஒரு பிராண்ட் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக 5 பிராண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 5 ரீல் போஸ்ட் பண்ணணும்னா இதுதான் ரியாலிட்டி. 5 ரீல் தான் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் 5 கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தான் போடுவீங்க. கிராஃபிக் டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் 5 கண்டென்ட் அவங்க வாங்கணும் இல்லையா? அது உங்களோட ஒர்க் இல்லையா? அடுத்த டே போஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நோ எக்ஸ்கியூஸ். இங்கே ஜாபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கியூஸே கிடையாது. அது உங்கள் மைண்டில் தூக்கி போட்டுருங்க. எந்த கம்பெனியும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஓகே, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஜஸ்ட் மைண்ட் செட் மட்டும் பண்ணிக்காங்க எப்படி ஆன்சர் பண்ணுன்றது. ஸ்ட்ரென்த்ன்றது வீடியோ எடிட்டிங்கோ கிராஃபிக் டிசைனிங்கோ கிடையாது. அது ஆட் ஆன். ஸ்ட்ரென்த்ன்றது எவ்வளோ ப்ராஜெக்ட் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்றது. போடுவோம் வீக்னஸ். ஸோ வாட் ஆர் யுவர் வீக்னஸ்? என்ன உங்களோட வீக்னஸ்? ரீல் பார்க்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியோடு தான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் டு மேக் லைக் ஃபைண்ட் அ குட் ரீல்ஸ் ஆர் குட் கான்செப்ட். டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக பண்ணுறேன். அதை நான் ரெடியூஸும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனால் என்னோட ப்ரொடக்டிவிட்டி தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ ஸ்பெண்ட் மோர் அவர் ஆன் ரீல்ஸ் ஆர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் டு கெட் அ குட் ஆர் ரெலவெண்ட் கண்டென்ட். உங்கள் கூட இன்டர்வியூ பாருங்க, எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்போம். ஆல்ரெடி இன்டர்வியூ கொஸ்டின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3000-4000 வெப்சைட் இருக்கு. எல்லாம் தெளிவாக எஸ்ஏ படிச்ச மாதிரி படிச்சுட்டு வரோம். படிப்பானுங்க. ஒரே ஆன்சர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்கே வித்தியாசமே நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறது தான். அடுத்து என்னோட ஆன்சர் இருக்கு. நீங்கள் சர்ச் இன்ஜினுக்கு என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாமே பாருங்க. அது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் இல்லையா? இப்போ இவங்க எப்படி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கற்றுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க, எல்லாமே சோஷியல் மீடியாவுக்கு தான் பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் எல்லாமே சர்ச் இன்ஜின் ஒர்க் பண்ணுறீங்க. சர்ச் இன்ஜின் என்ன நடக்கும்? ஒன்று பெய்ட் ஆட் நடக்கும், ஒன்று ஆர்கானிக் நடக்கும். ரெண்டே தான் இல்லையா? அது ரெண்டுமே கற்றுக்காங்களேன். எப்படி நீங்கள் சர்ச் இன்ஜின் கிட்ட வேலை பார்க்குறது ஆகிப்போச்சு. கூகுள் தான் இல்லையா உங்கள் தலைவன்? இப்போ கூகுளுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆர்கானிக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆர்கானிக்கில் நான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல கொடுத்துருக்கேன். பட் ஆர்கானிக் மட்டுமே ஒரு பிஸ்னஸ்க்கு போதுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பெய்ட் ஆடும் கண்டிப்பாக ரன் பண்ணணும். ஸோ ஆர்கானிக் ஃபார் சர்வைங் பிஸ்னஸ், பெய்ட் மார்க்கெட்டிங் ஃபார் கெட்டிங் அ ப்ராஃபிட் டு த பிஸ்னஸ். ஸோ இதை நீங்கள் மெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா புது பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 6 மாதத்துல எந்த ஒரு லீடு வராது இல்லையா? ஏன்னா they are not in the search results. அந்த 6 மாதம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நான் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலிமா புதுசாக வர பிஸ்னஸ் ஓனர்ஸ் இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணுற பிஸ்னஸ் ஓனருக்கு ஆட் ரன் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் வந்து கிக் அப் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் ஆர்கானிக் ரிசல்ட்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தரும். ஸோ ஐ லேர்ன் கூகுள் ஆட்ஸ் ஆல்சோ கிவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ் டு பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஓகேவா? இப்படி சொல்லணும். இப்போ இது போச்சு இல்லையா? இப்போ ஒரு நெகட்டிவ் சொல்லணும். நீங்கள் இது பாசிட்டிவ் முன்னாடி சொல்லிட்டீங்க. இப்போ நெகட்டிவ் அங்கே காணமையானு கேட்குங்க இல்லையா? இப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நான் ஓவரால் டைம் வந்து கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணுறது ஸ்பெண்ட் பண்ணுறதுனால லிட்டரலாக கொஞ்சமாக என்னோட ஆர்கானிக்கோட ஒர்க்கில் வந்து டிஸ்டர்பாக இருக்குது. அதையும் நான் ஒவ்வொரு டைம் வந்து இப்போ கம்மி பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுமே என்னால் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியுது. என்னால் ரெண்டுமே கற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் முடிக்கணும். ஸோ ஐ கிவ் அ ஸ்டேபிள் இல்லைன்னா சஸ்டைனபிள், நீங்கள் ஸ்டேபிள்னு சொல்லிக்கலாம். ஸ்டேபிள் லீட்ஸ் நான் ஃப்ரம் லாஸ்ட் 1 மந்த்தாக நான் வந்து ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ்க்கான லீட்ஸை கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். அது நீ வந்து முடிச்சு விட்டுருனாங்க. ஓகேவா? பாசிட்டிவாக சொல்லணும். நான் 2 லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ்க்கு தேவை. ரெண்டாவது, இது பண்ணுறதுனால இப்போ பெய்ட் ஆட்ஸ் கற்றுக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கம்மியாக வரேன். ஏன்னா டைம் பத்தாதனால இப்போ அதையும் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் லாஸ்ட் 1 மாசமா நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியுது. இதுதான் வீக்னஸ் சொல்லணும். நீங்கள் பாசிட்டிவாக முடிக்கல அப்படின்னா அது வீக்னஸ் தான். பாசிட்டிவாக முடிச்சா மட்டும்தான் அது வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வீக்னஸ் எது சொல்லணும் அப்படின்னா
லாஸ்ட் ஒரு 6 மந்த் நான் வந்து 5-6+ சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒருத்தனா பண்றதுனால பெட்டரான ரிசல்ட்ஸ் என்னால் கொடுக்க முடியுது. பட் எனக்கு கீழே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவனை யூட்டிலைஸ் பண்ணவே அவங்க யூட்டிலைஸ் பண்ணாம இந்த விஷயம் பண்றதுனால எனக்கு ஓவர்லோடா இருக்கு. அதனால என்னோட கண்டென்ட் ப்ரொடக்டிவிட்டியில கொஞ்சம் டவுனான ஃபீல் ஆகிறேன். பட் ரீசெண்ட் டேஸ்ல நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதனால மல்டிபிள் பேஜஸ் வந்து என்னால் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து நான் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ப்ராப்பரான ஆன்சர். ஸோ நீங்கள் அதை ப்ராப்ளமாகவும் சொல்லணும், லாஸ்ட்டாக வீக்னஸ் உள்ள ஆட் பண்ணிவிட்டு அதை பாசிட்டிவ் முடிக்கணும். ஓகேவா? அது நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். சால்வ் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் வீக்னஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வீக்னஸ் தான் இல்லையா? ஓகேவா? நீங்கள் சொல்கிற வீக்னஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு வீக்னஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ட்ரிக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? அவங்ககிட்ட கேட்டுருவாங்க. ஏன்னா எப்படியும் நாங்கள் உங்கள் ரெஸ்யூம் வச்சு தான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ என்ன போட்டிருக்கீங்க எங்களுக்கு தெரியுது. ஸோ உங்கள் ரெஸ்யூம் எல்லாத்தையும் நீங்கள் எப்போ சொல்லலாம். அதுவும் லைக் அந்த ஜாபுக்கு கொஞ்சமாச்சும் ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். இங்கே சும்மா பேசுறதுக்காகலாம் அந்த கொஸ்டினை கேட்கல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துருமே. ஸோ இங்கே டோட்டலாக ஒரு 3 விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ரெஸ்யூமில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உட்காந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொல்ல முடியாதாங்க. ஓகேவா? அது நீங்கள் அப்ளை பண்ண ரோலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சமாச்சும் அது ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ரீடிங் புக்கெல்லாம் உங்களுடைய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோ எஸ்இஓக்கோ வந்து ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. பிளேயிங் கிரிக்கெட் ஒர்க் ஆகாது. ஸோ அடிஷ்னலாக உங்களுடைய பேஷனாக இருக்கலாம், அது எதோ ஒன்றா இருக்கலாம். ஓகேவா? இப்போ பேஷன் அப்புறம் வந்து இப்போ எஸ்இஓக்கு ஒரு பேஷன் அப்படின்னு என்ன நினைப்பீங்க? ஸோ எஸ்இஓ டீம் வந்து என்ன ஓகே இதில் பேஷனாக இருக்கப்பா அப்படின்னா ஸோ பிளாக். ஓகேவா? அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரி நீச்சில் இருக்கணும். ஓகேவா? சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிளாக் எழுதக்கூடாது. ஓகேவா? நான் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கேன். நான் லைக் ரீசெண்டாக நடக்கிற எல்லா அப்டேட்ஸும் வந்து பிளாகாக மேக் பண்ணி என்னோட வெப்சைட்டில் நான் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா? ரீசெண்டாக வர எல்லா பிளாக்ஸையும் நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். இது என்னோட ஹாபியாக இருக்கும். இந்த ஹாபி என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது அப்படி தான் நீ மேட்ச் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்கில்லை நீ வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ பிளாக் ரைட்டிங்கில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? அதுவும் ரீசெண்ட் ட்ரெண்டை நீங்கள் அதுவும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இல்லை எஸ்இஓவில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்க இல்லையா? கண்டென்ட் தேடுவீங்க, படிப்பீங்க, அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் அப் டு டேட் நாலேஜ் இல்லையா? இப்போ கூகுளே வந்து லாஸ்ட் வீக் ஒரு கோர் அப்டேட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோர் அப்டேட்டை பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதிருப்பீங்க இல்லையா? அப்போ யூ வில் கெட் லைக் 2 லேயராக நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. மொதல் படிச்சிருப்பீங்க, அதை ரைட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அது புரிஞ்சிருக்கும் இல்லையா? புரிஞ்சதுனால தான் நீங்கள் ஆர்டிகல் எழுதிருப்பீங்க. நீங்கள் அங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் உங்கள் சைட் வந்து லாக் ஆயிரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? பிளாக் பண்ணி போடுவானுங்க. அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். இல்லை இந்தியன் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெர்ஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இது பண்ணும் போதே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அப்டேட்டுக்கு அடாப்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட பிளாகுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஒர்க்கை தான் ஆஃபீஸ்லையும் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு நீங்கள் படிச்சது எல்லாமே யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஹெச்ஆர் இப்போ என்ன நினைப்பாங்க? ஹைரிங்கில் இருக்கிறவங்க ஸோ இவனோட ஹாபி கூட நம்மளுடைய கெரியர் ரிலேட்டடாகவே இருக்குது, மேபி திஸ் கை வில் ஃபிட் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ஹாபி, பேஷன் இதில் வச்சுக்கலாம். ஸ்கில் என்னாலும் அதே தான். ஓகேவா? ஸ்கில் அப்படின்னு என்ன? அது பிளாக் ரைட்டிங் ஒரு ஸ்கில் தான் இல்லையா? அது உன்னோட நீஷ்ல நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ வெரி குட் ஸ்கில். ஸோ ஒரே ஒன்றை வச்சு நீங்கள் ஒரு லைக் இதை நல்லாவே மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து லைக் என்னோட ஸ்டில் அப் டு டேட் என்னோட நாலேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்குது, இல்லை கேப்கட்டில் இருக்குது. ஓகே, இதை வச்சு தான் நான் வந்து ரீல்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன், எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் ப்ரீமியர் ப்ரோ கற்றுட்டு இருக்கேன். ஓகேவா? ப்ரொஃபஷனல் கேமராஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பேரலாக கற்றுட்டு இருக்கேன். ஓகே, இது எனக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ என்னோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லைக் ஃப்ரீ டைமில் ஆஃபீஸ் ஆர் விட்டு. இப்போ ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அ பெட்டர் ரைட். ஸோ கேப்கட்டில் பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணணும். இது எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த கம்பெனியில் யூஸ் ஆக போகுதுன்றதுக்காக நான் படிக்கிறேன். இது பேரலாக என்னோட எடிட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லைக் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்னோட ஒர்க்கை வந்து இன்னும் பெட்டராக காட்டுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணல. பட் இந்த கரண்ட் ஜாப்ல எனக்கு தேவைப்பட்டது இந்த கம்பெனிக்கு போதுமானது தான். பட் என்ன நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் பேரலாக. ஸோ இப்படியான ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ராப்பர் ஆன்சரையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒன்று பேஷன், செல்ஃப் மோட்டிவேட்டருக்கு, அப்புறம் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட் ஸ்கில்லுக்கு. ஓகேவா? இது எஸ்ஓ டீமுக்கு. ஸோ இதை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி நீ சொல்ல ஜெகதீஷ்.
உன்னோட வருஷன் சொல்ல, இது எக்ஸாக்டாக உன்னோட வருஷன் தான், பட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லி பார்க்கலாம், எனக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி. நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டு சொல்லலாம். ஓகேவா, நீங்கள் வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா? நீங்கள் சொல்லலாம் இல்லையா, நான் வெப்சைட்டும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூச்சரில் என்கிட்ட ஏதாச்சும் லார்ஜ் ஸ்கேல் வெப்சைட் கிடச்சிது அப்படின்னா அதை பிரேக் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்டிங் கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1,00,000 பேஜுக்கு மேலே இருக்கும் இல்லையா? அது எப்படி நீங்கள் நம்புவீங்க, லைக் ஹேண்டில் பண்ணுவீங்க 1,00,000 பேஜை? தெரியாது இல்லையா, இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கெல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஓகேவா, இது மொத்தமே வந்து 3 கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன், இது இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது, நீ எப்படி வேணால் சொல்லலாம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிலாம் சொல்லாதீங்க, ஏதாச்சும் ஒரு நீஷ் எடுத்துக்காங்க. ஓகேவா, நீங்கள் க்ரோத்தா இல்லைனா பேஷனாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ டேக் ஃபர்ஸ்ட் ஒன். இல்லை நான் வந்து க்ரோத் மைண்டோட இருக்கேன் அப்படின்னா அப்போ அதை எடுத்து. ஓகேவா, இது சோஷியல் மீடியாவுக்கு சம்பவம் மேட்ச் ஆகும் இல்லையா? ஓகேவா, நான் இதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், லைக் நீங்கள் அட்வான்ஸ் டூல் வந்து லைக் லேர்ன் பண்ணணும், அது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இது இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. ஓகேவா, சும்மா அவங்க கதை பேசுறதுக்கெல்லாம் அவங்க இல்லை இல்லையா? ஸோ உங்களால் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க் ஃபார் எனி சாஸ் கம்பெனி ஆர் எனி டெக் கம்பெனி. டான்ஸ் ஆடுறது யாருக்கு உதவ போகுது? ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் டைம் வந்து லைக் பேரலாக ஆஃபீஸ் அவர் முடிஞ்சு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், மேபி இது ஃபியூச்சர் எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஈவன் அது வந்து அந்த ஜாப்புக்கு கரண்ட்டாக இப்போ தேவையில்லைனாலும் ஃபியூச்சரில் தேவைப்படுன்றதுக்காக படிச்சுட்டு இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சொல்லி பார்க்கலாம். பஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அடோப் எக்ஸ்பிரஸ் இருக்குது, இதெல்லாம் பெய்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நானே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பழைய கம்பெனி, பட் சப்ஸ்கிரிப்ஷன் நானே வாங்கி நானே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ப்ரொடக்டிவிட்டி பண்ணேன். ஓகேவா, எங்களுக்கு எப்படி வேணும் தெரியுமா, ஒருத்தன் நாங்கள் ஃபயர் பண்ணுறோன்னு சொன்னால் இட் ஷுட் பி லைக் அவன் ஸ்லேவ் மாதிரி ஆயிடணும். எல்லா கார்பரேட்டில் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா, நீ பயப்படணும். ஓகேவா, அடுத்த மாதம் கமிட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோன்ற அந்த சுச்சுவேஷன் இருக்கவும் தான் லைக் வேணும் கம்பெனிக்கு இல்லையா? உனக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்குது, மாதம் மாதம் கம்பெனியில் தர அதே அளவுக்கான அமௌண்ட் நீ மேக் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு நீ ஸ்ட்ராங்காக பேசலையே, எது பேசினாலும் அடா போடா இவன் இல்லைனா இன்னொருத்தன்னு. ஓகேவா, அது கம்பெனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா, பட் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அது யோர் சாய்ஸ், அது எப்படி இருக்கணுன்றது இல்லையா, அது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது இல்லையா? பட் எங்களுக்கு தேவையானது அவங்க சொல்லிடுறேன், இந்த மைண்ட் செட்டில் இருக்கணும்னா தான் கம்பெனி ஹையர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ எல்லாரும் வந்து இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கம்பெனி ஆரம்பிக்கல இல்லையா? ஸோ எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து சாஃப்ட் ஸ்கில். ஸோ இது சோஷியல் மீடியாவுக்கும் ஒர்க் ஆகும், எஸ்சிஓக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா, சரி இது இன்னும் ஒரு பெட்டரான வெர்ஷன் சார்னே உங்களுக்கு. ஓகேவா, இப்போ சோஷியல் மீடியா டீம் இருக்கீங்க, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்த லெவல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக போகிறீங்க, இல்லைனா லைக் டிஎலாகவே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அனலிஸ்ட் ஆகிறீங்க, ஏதோ ஒன்று ஆகிறீங்க 2 வருஷத்தில். என்னோட ப்ரொமோஷன் தகுந்த மாதிரி என்னோட நாலேஜ் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி. ஸோ அடுத்த ப்ரொமோஷன் சைக்கிளுக்கு நான் சூட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நான் பண்ண என்னோட ஸ்கில் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஓகேவா, ஸோ சீனியர் லெவல் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை நான் அடாப்ட் பண்ணிக்க இப்போ இருந்து நான் பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை என்ன சீனியர் லெவலுக்கு தேவையான அளவுக்கு என்னோட ஸ்கில்லை நான் வந்து பேரலாக டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஃபோட்டோஷாப்ல இருந்து டிசைனிங்ல இருந்து இல்லை கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து எப்படி ஒரு ஆட் காப்பி எழுதணுன்ற அளவுக்கு நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, என்ன அப்கிரேட் பண்ணிக்க ப்ளஸ் ப்ரொமோஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க நான் பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்காகலாம் எந்த கம்பெனி ப்ரொமோஷன் தர மாட்டாங்க. இஃப் மை ஸ்கில் இஸ் சூட்டபிள் டு த ஹையர் பொசிஷன் தே வில் ஹையர் யூ, லைக் தே வில் கிவ் யூ ப்ரொமோஷன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா, நீங்கள் டிஎல் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டிஎல் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? உங்களுடைய டீம் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய கேப்பபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க இல்லையா? அண்டில் ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணணும், உங்ககிட்ட டீமில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் டீச் பண்ணணும், அவங்ககிட்ட வந்து ப்ரொடக்டிவிட்டி எடுக்கணும். இப்போ டீச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆயிருக்கணும் இல்லையா? உங்க கூட 10 பேர் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 10 பேர் டிஎல் பண்ண முடியாது ஒரு கம்பெனியில். எதுக்கு அந்த 10 பேரில் உங்களை பிக் பண்ணி ஒருத்தர் டிஎல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கே விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஸ்கில், நீங்கள் ஒர்க் பண்ணதுக்காக எல்லாருக்கும் டிஎல் கொடுத்துட முடியாது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இவங்க 2 வருஷத்தில் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருஷம் அதை அச்சீவ் பண்ணு. வேறு கம்பெனி போனாலும் உங்களை டிஎல் வந்து டேரெக்டாக ஹையர் பண்ணிட மாட்டாங்க, தேல் செக். ஓகேவா, நீங்கள் வேணும் போய் எந்த கம்பெனியில் ஹையர் பண்ணி பாருங்கள், டேரெக்டாக டிஎல்லாக இருக்கணும்னு ஹையர் பண்ணாங்க அப்படின்னா அவன் ஆல்ரெடி டிஎல்லாக இருக்கிறவங்க தான் இருப்பான். ஓகேவா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து டேரெக்டாக வந்து டிஎல் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது லிட்டரலாக சூசைட் எனி கம்பெனி. ஓகேவா, மேனேஜரும் அதே மாதிரி தான். நீங்கள் இதே கம்பெனியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணி இங்கேயே நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கி வெளியே போனால் தான் அந்த ப்ரொமோஷனில் நீங்கள் போய் வேலை பார்க்க முடியும். கம்பெனியில் போய் ப்ரொமோஷன் வாங்க முடியாது. ஓகேவா, நியூ கம்பெனி நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் சைக்கிள் சீக்கிரமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டே சம் டைம், கெட் த ப்ரொமோஷன் அண்ட் கோ. இல்லையா, நீங்கள் ப்ரொமோஷன் டைமில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனியில் போயிட்டு 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ப்ரொமோஷனுக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் நீங்கள் பிளான் பண்ணணும். வேலையை விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை
லைக் சேலரி ஹைக் டைம் வருது, இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் சைக்கிள் வந்து வருது அப்படின்னும் போது நீட் டு பி பேஷன்ஸ்லி வெயிட். ஸோ உங்களுடைய இப்போ நீங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லையா? ஸோ வாட் இஸ் யுவர் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டின்னு அந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியும் என்னோட கம்பெனியில் இருக்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மேட்ச் ஆகுதான்னு நான் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து இப்போ ஒரு எஸ்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்ஸை நாங்கள் ஹயர் பண்ணுறோம் அப்படின்னா அவன் வெறும் பேக்லிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தானே அப்படின்னா என் கம்பெனிக்கு சூட் ஆக மாட்டான். ஓகேவா? த பர்சன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் யூ ஷுட் ஓப்பன் த சோர்ஸ் கோட் அண்ட் ஒர்க் ஃபார் ஆன் பேஜ். ஓகேவா? ஆஃப் பேஜ் பண்ணுறவனுக்கு எதுக்கு? ஓகே, ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமே. 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது சோஷியல் மீடியா டீமுக்கானது. ஓகேவா? இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்காங்க. நீங்களும் வந்து மற்றவங்க மாதிரி தான் ஒப்பிக்கணும். அதை போய்ட்டு கண்டென்ட் ஷெட்யூலிங் இதுதான் உங்களுடைய ப்ரைமரி வேலையே. ஓகேவா? நீங்கள் எந்த சேனலில் லைக் நீங்கள் ஒரே ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. இப்போ ஹேண்டில் மினிமம் 5 சோஷியல் மீடியாஸ், ரைட்? லைக் 5 பிஸ்னஸ் ஆச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. 5த்துக்கும் குறைஞ்சது நீங்கள் 5 சோஷியல் மீடியா அப்படின்னாலும் லைக் ஆல்மோஸ்ட் 25 pages யூஆர் ஹேண்ட்லிங், ரைட்? ஸோ அதை உட்காந்து மேனுவலாக அப்லோட் பண்ணிட்டு முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 டூல் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று பஃபர் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிங்க, இல்லைனா பிஸ்னஸ் சூட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ பஃபர் இட் இஸ் ப்ரிஃபரபிள். ஏன்னா எல்லோரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் சூட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும். ஓகேவா? இல்லைனா அடாபிள் எக்ஸ்பிரஸ் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய டூல் இருக்குது. ஓட் ஷூட் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? பட் ஏதாச்சும் ஒரு டூலை நீங்கள் ரெகுலராக காலையில் வந்தோடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கண்டென்ட் ஷெட்யூலிங். ஓகேவா? எல்லா பிராண்டுக்கும் நீங்கள் கண்டென்ட் ஷெட்யூல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு உங்களோட வேலையை இல்லையா? எவ்ரிடே ஒரு போஸ்டாச்சும் பப்ளிஷ் ஆகணும் இல்லையா உங்கள்கிட்ட கொடுக்குற பிஸ்னஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஷெட்யூலிங். 2வது கிராஃபிக் லைக் கோஆர்டினேஷன். இதில் உங்களுடைய எடிட்டிங் ஸ்கில்லும் இருக்கும். இல்லை உங்களுக்கு பேரலாக ஒரு கிராஃபிக் டிசைனர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோடய உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் அந்த அவுட்புட்டை வாங்கணும். நீங்கள் பாட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? 5 பேஜ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 5 பேஜுக்கான டிசைனை ஒருத்தரால் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ பீப்புள் கேன் மேட் ஃபார் 2 businesses. 2 பிஸ்னஸ் உங்களால் ஒருத்தரால் ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோதான் டிசைன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா இல்லையா? அதே 5 பேஜ் இருக்க 10 பேஜ் இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ பீப்புள் ஆர் டிபெண்ட் ஆன் கிராஃபிக் டிசைனர்ஸ், ரைட்? ஸோ அப்போது நீங்கள் தான் கோஆர்டினேட்டே பண்ணணும் அவங்களுக்கு. கிராஃபிக் டிசைனர் எனக்கு இது வேணும், அது வேணும், அந்த சேஞ்சஸ் வேணும், இந்த சேஞ்சஸ் வேணும். இதாக டிஎல் இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. டிஎல் அசைன் த ஜாப். அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது, பப்ளிஷ் பண்ண வேண்டியது, அப்ரூவ் பண்ணுற வேலை மட்டும் தான் அவங்களுக்கு இல்லையா? இது சரியாக தப்போ நல்லா தூக்கி போட்டுருவாங்க, நல்லா இருந்துச்சுன்னா மாடிஃபை பண்ணுவாங்கன்னு அவ்வளோதான். அது டேரெக்டாக ஒரே ஷாட் வந்து கிராஃபிக் டிசைனர்கிட்ட வந்துடும் நினைக்கிறீங்களா? உங்கள் மைண்டில் இருக்கிறது தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் இன்புட் கொடுக்கணும். ஸோ கோஆர்டினேஷன் வித் கிராஃபிக் டிசைனர்ஸ் ஆர் கண்டென்ட் ரைட்டர் யார் கூட வேணால் இருக்கலாம். இப்போ கண்டென்ட் ரைட்டர் வந்து நல்ல ஒரு கேப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூ ஹவ் டு கெட் த கண்டென்ட் ரைட். அதை வச்சு தான் நீங்கள் டிசைனர்கிட்ட டிசைன் பண்ண போகிறீங்க. அதுதான் நீங்கள் அவுட்புட்டாக போட போகிறீங்க. ஸோ கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். அது இன்டர்னல் டீமு கூடயும் சரி, எக்ஸ்டர்னல் கிளைண்ட்டு கூடயும் சரி. ஓகேவா? ஸோ கிளைண்ட் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் பார்ட் ஆஃப் த கால். டிஎல் மட்டுமே இருக்க மாட்டாங்க, உங்களையும் புஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் யூ ஆர் ஹேண்ட்லிங், ரைட்? ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். 3வது என்கேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட். இது வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகே, உங்களை சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் ஹயர் பண்ணதே உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பேஜில் வர கமெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கு வர என்கொயரிஸாக இருக்கட்டும், அதை எங்கேஜில் வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ 4 பேர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறான்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களோட ஒர்க் தான் இல்லையா? பிஸ்னஸோட கிளைண்ட் உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு ஹேண்டில் எண்ட் டு எண்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்குது, லைக் ஒரு ஃபேஸ்புக் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அதில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் த பிஸ்னஸ் இல்லையா? ஸோ அங்கே நீங்கள் உங்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். இல்லை பிஸ்னஸ் பேஜில் ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் வருது, மெசேஜ் வருது, இல்லை நிறைய பேர் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? ஒரு லீட் ஜென்ரேஷனுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்கொயரி வரும் இல்லையா? சர்வீசஸ் என்ன, எங்கே இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், இது எல்லாமே கேட்பாங்க. தட்ஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் தோஸ் திங்ஸ். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இட் இஸ் லைக் உங்கள் ரைட் ஹேண்ட் மாதிரி உங்களுக்கு. ஓகே, அடுத்து ட்ரெண்ட் ரிசர்ச். ஹேஷ்டேக் இருக்குது. இப்போலாம் ஹேஷ்டேக் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பட் ஸ்டில் ஹேஷ்டேக் இஸ் தேர். அது ரேங்கிங் ஃபேக்டராக இல்லைன்னா அப்படின்னாலும் சர்ச்சிங் ஃபேக்டராக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஹேஷ்டேக்கை போட்டு ஒரு விஷயம் தேரலாம் இல்லையா? ஸ்டில் ஷோயிங் ரிசல்ட்ஸ், ரைட்? எப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஷோ ஆகலையோ அப்போ தான் ஹேஷ்டேக் இஸ் டெட். ஓகேவா? எல்லாருமே ஒரு மாதிரி அதை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹேஷ்டேக் இஸ் டெட்னுலாம் அதெல்லாம் சும்மா பேசி. ஓகேவா? இஃப் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் இன் ஒன் அப்ளிகேஷன் ஆர் ஒன் பிளாட்ஃபார்ம், ஹவ் இட் இஸ் டெட். ஸோ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா ஹேஷ்டேக் இஸ் நாட் டெட். எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹெச்ஆர்கிட்டையும் ஹேஷ்டேக் வந்து டெட் ஆகிடுச்சு அதனால் நல்லா யூஸ் பண்ண மாட்டோம்லாம் சொல்லாங்க. ஹேஷ்டேக் ஆல்சோ ரேங்கிங் ஃபேக்டர் ஃபார் ஆர்கானிக். ஓகேவா? ஸோ நான் ஒரு விஷயம் வேணும், எனக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி வேணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஹேஷ்டேக் போட்டிருப்பான். ஓகேவா? அது ரேங்கிங் ஃபேக்டராக இல்லை, லைக் இன்ஸ்டாகிராம் அது கன்சிடர் பண்ணல அப்படின்னாலும் இட் ஒர்க். இஃப் சம் ஒன் மேனுவலி சர்ச் யுவர் கண்டென்ட் ஷுட் அப்பியர் இன் த டாப், ரைட்?
அது கண்டிப்பாக ஹேஷ்டேக் போட்டு தான் வரும். போடலன்னா எப்படி வரும்? அங்கே வந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஹேஷ்டேக் போட்டதால தான் வந்திருக்கு. ஸோ ஹேஷ்டேக் ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் கரண்ட்டாக ட்ரெண்டில் என்ன போயிட்டுருக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு, அதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நாலாவது காம்படிட்டிவ் ட்ராக்கிங். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு 5 பிஸ்னஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தரோம் அப்படின்னா, அந்த 5 பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு 5 காம்படிட்டராச்சும் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் இல்லையா? இப்போ 5 பேருக்கு 5 எவ்வளோ? நீங்கள் ஆல்மோஸ்ட் 25 பேஜ் நீங்கள் தினமும் மானிட்டர் பண்ணணும். இன்றைக்கி அவங்க இந்த போஸ்ட் போட்டாங்க, அவங்க அந்த போஸ்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு பிரிங் திஸ் டு ஆர் டேபிள் ஃபார் அ டிஸ்கஷன். ஓகே, நாமளும் இதை பண்ணலாம். எப்படி உங்களுக்கு கண்டென்ட் ஐடி கிடைக்கும்? உட்காந்து யோசிச்சிட்டெல்லாம் இங்கே யாரும் போதி தர்மர் இல்லையா உட்காந்து இப்படி என்ன எல்லாம் வந்துடுறதுக்கு. இட் ஒன்ட் கம், ரைட்? ஸோ உங்களுக்கு எப்போ வரும் ஐடியா? காம்படிட்டிவ் ரிசர்ச் பண்ணும்போது தான் வரும். ஒரு 25 பேஜ் நீங்கள் காலையில் வந்தவொடனே ரிசர்ச் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் போட்ட மாதிரி தான் அவங்களும் போட்டு வச்சுருப்பாங்க தினமும் கண்டென்ட்டு. இது உங்களோட ஜாப் தான் இல்லையா, டே டு டே. ஓகேவா? நான் விஸ்பம் பார்த்தப்பா, விஸ்பம் மாதிரி ஒரு 5 பிஸ்னஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். அவங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்களோட பெட்டராக பண்ணலான்ற ஐடியா எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருந்தால் தான் அதோட பெட்டராக பண்ண முடியும். என்னமே தெரியாமல் எப்படி பெட்டராக பண்ண முடியும் இல்லையா? 4 பேரோட கம்பேர் பண்ண தான் பெஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தனை பார்த்து நிறுத்திட்டு இவன் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ 25 பேஜாச்சு நீங்கள் 5 பேஜ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். 5 பேஜை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும். 25 பேஜ் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா தினம் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு 1 hour 1 hour போயிடுச்சு இல்லையா? மற்ற விஷயம்லாம் இருக்குல்ல. இன்னும் காம்படிட்டிவ் ரிசர்ச் இஸ் மஸ்ட் மேக் அ கண்டென்ட் கேலண்டர் ஃபார் யுவர் பிஸ்னஸ். பண்ணாமல் உங்களால் என்னமே பண்ண முடியாது. ஒவ்வொரு டைம் நீங்கள் கண்டென்ட் எல்லாம் மாறிடுவீங்க. ஸோ காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது டே டு டே நீங்கள் ஆக்டிவிட்டியில் பார்த்துட்டே இருக்கணும். அது அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான விஷயம் இதை நம்ம ஷேர் பண்ணால் அவங்களோட பிஸ்னஸ்க்கு க்ரோத் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யூ ஹேவ் டு பிரிங் திஸ் டு அ டேபிள். அங்கே வீக்லி பர்ஃபார்மன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து இதை பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுடைய ரீல்ஸ்க்கான வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மேபி இதனால் சேல்ஸும் அதிகமாக நடந்திருக்கும். இதை நாமளும் நம்மளோட பிராண்ட் ட்ரை பண்ணலாம், இதோட பெட்டராக நம்ம ட்ரை பண்ணலான்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அங்கே பிளான் பண்ண வேண்டியிருக்கும். திஸ் இஸ் ஆல் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஓகேவா? இங்கே பண்ணல அப்படின்றதுக்காகலாம் மற்ற கம்பெனி பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, சிம்பிளிஃபைட் லேர்னிங். இப்போ நீங்கள் தினம் வந்தோடனே ஒரு 5 பேராச்சும் நீங்கள் ரிசர்ச் பண்ண இல்லையா? ரிசர்ச் இது தான். ஓகேவா? அடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க, இதில் இவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு, இதனால் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் ஒர்க்ஸ், ரைட்? ஆல்ரெடி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இல்லையா? இது அது நம்மளுக்கு மேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா. இப்போ ஹாப்பினஸாக அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் த சேம், ரைட்? யூ பீப்புள் ஆர் ஷுட் ரிசர்ச் மினிமம் ஒரு 20 வெப்சைட்ஸாச்சும் நீங்கள் பார்க்கணும். வெப்சைட்ன்ற சோஷியல் மீடியாஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதே நாமளும் பேட்டர்னைஸ் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி அவங்க ஒன்று வந்து பழக்கி வச்சுருக்காங்க யூஸரை, அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி பழகிருக்கணும்னு நம்ம மாற்ற தேவையில்லை. நம்மளும் அவங்கள பழகினதவே நம்ம திரும்பி காட்டணும் அப்படின்னா அவங்க பழகிப்பாங்க. இப்போ எப்படி நம்ம யூஸ்வலாக வந்து ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் மாற்றி போட்டுட்ருக்கோம் இல்லையா? நம்ம பழகிட்டோம் இல்லையா? வேறு யாரும் வந்தாலும் போட மாட்டோம். அப்படி தான். ஓகேவா? மனசு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி நம்மளை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளுடைய காம்படிட்டர்ஸ், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டர்ஸ் எல்லாமே. அதுவே ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகேவா? அது நீங்கள் சரி தப்பான மட்டும் தான் பார்க்கணும். உங்களோட பிராண்டுக்கு வந்து அது சூட்டபிள் ஆகுமான்னு பார்க்கணும். லாஸ்ட் ஒன், ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கா, நீங்கள் ட்ராக் பண்ணணும் இல்லையா? நீங்கள் பண்ணுற கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கு எப்போ தெரியும் உங்களுக்கு? நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட் எவ்ரி வீக் சம் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வேணும் இல்லை எனக்கு? எண்ட் ஆஃப் த மந்த் ஐ நீட் சம்திங், ரைட்? நான் ஒர்க் பண்ணது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுல கான்சியஸாக நான் இருப்பேன் இல்லையா? ஐ ஸ்பெண்ட் மணி, ஸ்பெண்ட் டைம் அண்ட் ரிலையிங் ஆன் யூ. அது பெரிய திங்ஸ் இல்லையா? லைக் ஸ்பெண்ட் மணி ஆல்சோ ஃபைன். ஓகேவா? யார் வேணாலும் காசு கொடுக்கலாம், யாரும் எங்கே வேணாலும் அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மந்த், ரைட், டு see சம்திங் ஆன் மை பிராண்ட். ஓகே, அது ரொம்ப பேஷன்ஸ் இல்லாத ஒரு திங்ஸ் இல்லையா? ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 1 மணி நேரம், லைக் 1 மாதம் வெயிட் பண்ண மாட்டாங்க யாரும். லைக் ஓவராலாக ஒவ்வொரு உனக்கு டாஸ்க் தான். ஓகேவா? எவ்ரி வீக் யூ ஹேவ் டு கிவ். இதில் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ என்கேஜ்மெண்ட் கிடச்சிருக்கு, எவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு, திஸ் நீட்ஸ் டு பி ட்ராக். இதுதான் மற்ற எல்லா பிராண்டுக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது பிஸ்னஸுக்கு போனீங்கன்னா. ஓகேவா? எவ்ரி வீக் யூ நீட் டு கிவ் அ பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் டு அ டிஎல். ட்ராக் பண்ணி மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த வாரம் ஒர்க் ஆகல அப்படின்னா அடுத்த வாரம் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றணும். ஓகே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தான் போடுவீங்க அன்டில் அன்லெஸ் உங்களுக்கு கண்டினியூஸான ஒரே லெவல் ஆஃப் ரீச்சோ ப்ராக்ரஸோ கிடச்சிட்டே இருக்கிற வரைக்கும். எப்போ லைக் ஸ்லோ டவுன் ஆகுது, திரும்ப பிக்கப் ஆகுது, ஸ்லோ ஆகுது, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டேபிளான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கலான்னு அர்த்தம். ஸோ எவ்ரி மந்த் எவ்ரி வீக் யூ பீப்புள் ஷுட் சப்மிட் த ரிப்போர்ட். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் நம்ம இது பண்ணோம், இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, அடுத்த வாரம் ஒன்று பண்ணுவோம், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 1 மாதம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்காங்க. அடுத்த மாதம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் எது பெஸ்ட்டோ அந்த வருஷனை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு போகணும் திருப்பி. ஓகேவா? அன்டில் அன்லெஸ் நீங்கள் சக்ஸஸ் பேட்டர்னை கண்டுபிடிக்காத வரைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் எத்தனை வருஷமாக பார்த்துன்னு இருக்கீங்க? ஆனால் ஸ்டில் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்களை எங்கே பார்க்குறீங்க? ஸோ இங்கே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கலாம், ஜஸ்ட் இதை படிச்சுக்கோங்களேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 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 ஒரு
ஒரு 10 வெப்சைட் கிட்ட ரிசர்ச் பண்ணிட்டேன். ஸோ எல்லா வெப்சைட்லையும் ஆல்மோஸ்ட் இதுதான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது அலைன் ஆகுது. இது அலைன் ஆகிறதுக்காக இதுவே நீங்கள் போய் ஒப்பிச்சிடாதீங்க. இது கரெக்டான ஆன்சர் தான். பட் இது கொஞ்சம் உங்கள் வருஷம் நீங்கள் மாற்றி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து லைவ் எக்ஸாம்பிளாக ஏதாச்சும் ஒன்று வந்து ஃபீட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை இப்போ கரண்ட்டாக இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? என்னோட சீனியர்ஸ் வந்து இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோத்தை பற்றி நீங்கள் பேசுங்க ஓகேவா? நான் 5 வருஷத்தில் இதெல்லாம் பண்ணியிருப்பேன், அதனால் என்னோடய க்ரோத் இங்கே இருக்கும். நீங்களே நினச்சிக்கலாம். என்னோட லைக் டிஃபால்ட்டாக இப்போ இருக்கிற லைக் ப்ரொமோஷன் சைக்கிள் எடுத்தால் கூட நான் 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ப்ரொமோஷன் அப்படின்னாலும் ஒரு கம்பெனியில் என்னோடய பொசிஷன் இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் சொல்லிடணும் இல்லையா? அது நீங்கள் உங்களுக்கு தெரியணும். எனக்கு 5 வருஷம் நான் ஒர்க் பண்ண என்ன ப்ரொமோஷன் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஓகேவா? நான் எடுத்தோன்னே நான் மேனேஜராக இருப்பேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்போ ப்ரொமோஷன் சைக்கிள் வரும்ன்ட்டு? ஜஸ்ட் கோ அண்ட் ரிசர்ச் தான். ஓகேவா? என்ன பேசிஸில் எவ்வளோ டியூரேஷனில் ஒரு ப்ரொமோஷன் வரும், எவ்வளோ டியூரேஷனில் ஒரு சேலரி ஹைக் வரும், எவ்வளோ மந்த்தில் பர்ஃபார்மன்ஸோட டிஸ்கஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்போ உங்களுக்கு போனஸ் போடுவாங்கன்னு பாருங்கள் போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. ஸ்டேபிளாக 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன ஆகுங்க அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள். ஓகேவா? ஒவ்வொரு வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் கரெக்டாக நான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு இந்த ப்ரொமோஷனில் இருப்பேன். ஸோ நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுவாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, நான் ஸ்ட்ராங்காக மேனேஜர் ஆகிருந்தாலும் சொல்லக்கூடாது. ஓகே, இது உங்களோட கெஸ்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? இது மைட் பி டிலே ஆகலாம், இல்லை முன்னாடி ஆகிருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும், அது கெஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா? நான் மேனேஜர் ஆகிடுவேன், அது நீ முன்னாடி சொல்லணும் இந்த வருஷம் இந்த ப்ரொமோஷன் இருக்க போதும் சொல்லிட்டு. அடுத்து லேர்னிங்கு, லீடர்ஷிப். ஸோ ஒவ்வொரு போர்ஷன்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுடைய லேர்னிங் வந்து அதிகமாக தான் இல்லையா? நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லே ஒர்க் பண்ணி உங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கொடுத்தணும் அப்படின்னா அதுக்கான லேர்னிங்கை நீங்கள் ஆரம்பிக்கணும் இல்லையா? திருப்பி அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் இல்லையா? டீம் லீடர்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் மேனேஜர் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த லேர்னிங்கை வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் லீடர்ஷிப்பு. ஸோ நீங்கள் லீடர்ஷிப் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் சீனியர் ஆனதுக்கு அப்புறமே வந்துடும். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆனாவே உங்களுக்கு ஜூனியராக ஒரு 2-3 பேராச்சும் போடுவாங்க, அப்பயே உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு ஜூனியர்ஸ் உங்ககிட்ட தான் கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க, நீங்கள் தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? தெரியாதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஸோ லீடர்ஷிப் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? அது ஒவ்வொரு டைம் வந்துடும். பட் அது நீங்கள் முன்னாடி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்காத அந்த கொஸ்டினே. ஓகேவா? இப்போ என்னென்ன கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சரை வச்சு. இங்கே 3 விஷயம் தெரிஞ்சுப்பாங்கடா. ஓகேவா? தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னா, உனக்கு அடுத்தடுத்து என்ன ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு உனக்கு தெரியும். உனக்கே ஃபஸ்ட் நீ என்ன ஆக போகிறோன்னு தெரியும் இல்லையா? கம்பெனி ஜாயின் ஆனதுக்கப்புறம் அடுத்த 6 மாதம் கழிச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் என்ன ஆகணும் நீ கேட்கணும் இல்லையா? வந்து ப்ரொமோஷனு நீ தான் வந்து கேட்கணும். நான் கொடுக்கலாம் எப்படி தெரியும் உனக்கு? இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது எப்போ உங்களுக்கு தெரியும்? நான் கொடுக்க வரை வெயிட் பண்ணுவீங்களா? நீங்கள் அது குவாலிஃபைடுன்னு ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால் ப்ரொமோஷன் நான் குவாலிஃபைடுன்னு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்கான கேட்கறதுக்கான மெயின் ரீசனே உங்களுக்கு எப்போ என்னென்ன இந்த கம்பெனியில் நடக்கும், இது நடந்தால் நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இந்த ஐடியாவே இல்லாமல் ஒருத்தரெல்லாம் வேலைக்கு வருவானுங்க, நீ என்ன ஆக போகிறேன்னு தெரியாமல். ஓகேவா? நான் அடுத்து வந்து பாஸ் ஆயிடுவேன், இல்லை உங்கள் சீட்டில் உட்காருவேன். இதெல்லாம் அடி முட்டாள்தனமான ஆன்சர். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு 5 வருஷத்தில் இதுதான் நடக்கும், இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பொசிஷன் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அது இந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாலும் சரி, இதில் தான் இருப்பேன். ஸோ எங்கள் எஸ்இஓக்கு தனியாக, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்ல டூல்ஸ் நாலேஜ் ப்ளஸ் உங்கள் ஜூனியருக்கு ட்ரைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆயிருக்கும். உங்கள் பொசிஷன் வந்து இம்பார்ட்டன்ட் எனக்கு சொல்லக்கூடாது. நான் என்னோட நாலேஜை வந்து அதிகப்படுத்தியிருப்பேன், அது என்னோட ஜூனியருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இல்லை, நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ எடுத்து நான் 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கணும், இன்னும் 1 லட்சம் சம்பளம் வாங்குறது இல்லையா அடுத்த வருஷம் ஒரு வேலை, நீங்கள் அப்கிரேட் ஆகிருக்கணும், அதுவும் இந்த சேம் இண்டஸ்ட்ரியில் ஆயிருக்கணும். ஓகேவா? உங்களால் திரும்பவும் ஒரு கம்பெனி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும். அது உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வேர்ட்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் மணி மேக் பண்ணுற எண்ணம் தான் இருக்கு இல்லையா? கம்பெனியெல்லாம் நெக்ஸ்ட் தான். ஸோ அடுத்த கம்பெனியில் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா வில் ஜம்ப் ரைட். உன்னால் ஒரு கீவேர்டு ரேங்க் பண்ண முடிஞ்சிருக்கு, எந்த ஒரு லைக் டூலும் கொடுக்காம, எந்த ஒரு கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்காம நீ ஒன்றா உட்காந்து இது பண்ணியிருக்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் எனி திங். ஓகேவா? ஒரு கீவேர்டு அதை நீ டாப்பில் கொண்டு வந்துட்டு தட் இஸ் என்ன. அதே பேட்டர்ன் தான் எந்த கீவேர்டுக்கும் இல்லையா? ஒவ்வொரு கீவேர்டு ஒரு பேட்டர்ன் இல்லை இல்லையா? 2 வேர்டு இருக்க போது, 3 வேர்டு இருக்க போகுது, அவ்வளோதான். இல்லை சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்க போகுது, பேட்டர்னில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அச்சீவ் ஒன் திங் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் social media team. In the next 5 years, I want to grow into a social media manager role, and I lead content strategy, influencer collaborations, and performance analysis across multiple platforms. I also want to build expertise in storytelling through short form content like reels and learn more about
paid social advertising. Ultimately, I want to grow to be a creative mind behind campaigns that go viral and bring real business results. இப்போ இது உங்களால் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஆன்சராக இருக்கா? இது என்ன தெரியுது, இது எதுவுமே உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, கவனிச்சிங்களா? அகைன் இட் இஸ் ஒரு லைக் ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்கான மாதிரியான ஒரு ஆன்சர் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அது பர்சனல் க்ரோத்தாக இருக்கக்கூடாது, அது எல்லாமே கம்பெனி க்ரோத்தாக இருக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் இது கண்டிப்பாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்கூல்லலாம் எழுதுவாங்களே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ரவுண்ட் போட்டு ஒரு கிராஸ் மார்க் போட்டு ஒரு புள்ளி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வச்சுக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ உங்களோட ஆன்சரில் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் மேனேஜர், பர்சனல் ரீசன்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? சேலரி இல்லை, சேலரி கம்மியாக கொடுத்தானுங்க, இல்லை 2 மாதமாக பே பண்ணல இல்லையா, ஸோ ஆன் டைம் சேலரி போட மாட்டேன்றாங்க, ப்ராஜெக்ட் இல்லை, நோவே, அந்த மாதிரி ஆன்சரே நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஈவன் உங்கள் கம்பெனி நெகட்டிவாக இருந்தாலும் உங்கள் 2 மாதம் சம்பளம் தரனாலே அதை நீங்கள் சொல்லக்கூடாது. யூ நீட் டு பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு ராயல்ட்டி எதிர்பார்ப்பாங்க எல்லா கம்பெனிலையும், ஓகேவா? இவனை நம்பி ஒருத்தன் எக்ஸிக்யூட்டிவாக ஒருத்தன் ஹையர் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்துருக்கான், அவனுக்கு நீங்கள் எவ்வளோ ராயலாக இருந்துட்டு வந்திருக்கீங்கன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் ராயலாக வந்து வந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ராயலாக தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ வி நீட் அ பர்சன் ஹூ ஆர் ராயல் டு த ஜாப். இங்கே யாரும் உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிக்கல. இந்த சேர் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்காக போட்டது இல்லைடா. திஸ் சேர் இஸ் டு மேக் மணி, அவ்வளோதான். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போமே டேரெக்டாக, ஓகேவா? ஸோ இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாயிண்ட் அதுதான், ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ ஒர்க் ஆல்மோஸ்ட் 1 year there, ஐ ஒர்க் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், ஐ ராயல் டு த கம்பெனி, ஓகேவா? அங்கேருந்து நான் நிறைய விஷயத்தை கெயின் பண்ணேன், அது ஸ்டில் நோ ஐம் அப்டேட்டட் அந்த நாலேஜ், ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் கொஞ்சம் அப்பர் லெவல் வெப்சைட்ஸில் SEO ஒர்க் பண்ண நான் விரும்புகிறேன், ஓகேவா? என்னோட ஸ்கில் வந்து அதே லெவலில் போயிட்டுருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்கிரேட் மை செல்ஃப் வித் லார்ஜ் ஸ்கேல் வெப்சைட்ஸ். இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது எல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் வெப்சைட்டாக இருந்தது. ஒரு 100 பேஜஸ் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரோ like your company. I saw your portfolios. You people are working with 1 lakh plus websites, like 1 lakh plus pages websites, ஓகேவா? நீங்கள் கிளாசிஃபைட்ஸ் வெப்சைட் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ என்னோட தேவையும் லைக் உங்கள் கம்பெனியில் என்னோட தேவை உங்கள் கம்பெனியில் இருக்குது, பத்தாத்துக்கு என்னோட அப்கிரேஷன்ஸ்க்கும் உங்கள் கம்பெனி வந்து சூட்டபுளாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்கள் கம்பெனி சூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஓகே? இதனால் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி இந்த பொசிஷன்ஸ்க்கு வரதுக்காக ஒரு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே உங்கள் கம்பெனியோட மேட்ச் ஆகுது, ஓகேவா? இங்கே சேலரி ப்ரிஃபரன்ஸ்க்காக நான் விடல, என்னோட செல்ஃப் க்ரோத்துக்காக இல்லை, என்கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு மற்ற கம்பெனிக்கோ இல்லைனா என்கிட்ட இருக்கிற லைக் நான் ஒர்க் பண்ணுற டீமுக்கோ என்னோட நாலேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னோட ஸ்கில்லை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது மூலமா என்னோட நாலேஜ் நான் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ஸ்டில் ஐம் ராயல் டு த கம்பெனி. ஈவன் நான் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமும் நான் பழைய கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஐ கேவ் அஷ்யூரிட்டி, நான் ஐ கிவ் யூ சப்போர்ட். அந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுட்டு வரணும், ஓகேவா? ஸ்டில் ஐம் கிவிங் யூ சப்போர்ட். ஈவன் என்னோட ஜூனியர்ஸ் அங்கே ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ ஸ்டில் ஹெல்ப், ஓகேவா? அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அவங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால இந்த கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறது என்னோட அப்கிரேட்காக, என்னோட நாலேஜ் வந்து லைக்காக பில்ட் பண்ணுறதுக்காக. அது மூலமா கம்பெனிஸ்க்கும் க்ரோத் இருக்கணும், என்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும், ஓகேவா? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தாங்களேன் அவங்க உங்களை ஹையர் பண்ணதுக்கு. ஓகே, ஸ்டில் ஐம் ராயல், இல்லைனா அந்த கம்பெனி பாசிட்டிவாக ஒரு வருஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எது சொன்னாலும், ஓகேவா? த ப்ரீவியஸ் கம்பெனி கேவ் மீ லாட் ஆஃப் நாலேஜ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் வேர்ட் சொல்லிடுங்க, ஓகேவா? லெட்ஸ் மேக் த எம்ப்ளாயர் ஹாப்பி ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வரையும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான ஐடியா அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் இன்றைக்கி எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தரணுன்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா they will close in the same day. பட் இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் 2வது நாள் தான் ஆனது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி HR உங்களை கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ கன்சிடர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இங்கே ரொம்ப கான்சியஸாக நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா? இவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணியிருப்பீங்க, அதில் நீங்கள் ஆல்ரெடி யூ கெட் அ குட் இம்ப்ரெஷன். ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கிளியராக ஒரு 3 விஷயம் பண்ணணும். ஒன்று, உங்களுக்கான சேலரி என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எது ஸ்டாண்டர்டு, லைக் எது லோவஸ்ட், இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கம்பெனிக்கு அந்த மாதிரி சேலரி கண்டிப்பாக டிஃபர் ஆகும். நீங்கள் MNCல வந்து 50,000 கொடுக்குறாங்க, நீ 15,000 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா? பிகாஸ் எவ்ரி கம்பெனி தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் அ ப்ராஜெக்ட். இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கட்டும், மிட் ஸ்கேல் கம்பெனியாக இருக்கட்டும், தே ஆர் ஆல் அண்டர் சர்வைவிங் மோடு,
யாருமே இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணல. லைக் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாத கம்பெனியில் போய் நீங்கள் எப்படி வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் சேலரி கேட்க முடியும் இல்லையா? பட் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ கொடுக்க முடியாதுன்னா இது உங்களோட சாய்ஸ் இல்லையா? எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, எனக்கு மற்ற கம்பெனி கொடுப்பான் அப்படின்ற உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யூ ஆர் டிசர்வ்ட். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி எனக்கு சுச்சுவேஷன் பேடாக இருக்குது அப்படின்னா யூ ஆர் நாட் லைக் அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? யூ ஹேவ் டு பெண்ட் அண்ட் சர்வை. கம்பெனி ஆப்ரேட்டர் வச்சு நம்ம பார்கெட் பண்ணலாம். அது இப்போலாம் இப்போ ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கடா, அந்த கம்பெனிக்கு போக அனுப்பிச்சு விட்டுறாங்க. திஸ் ஃபெல்லோ ஸ்பாயிலிங் அதர் பீப்புள்ஸ் ஜாப்னு சொல்லி. ஏன் தெரியுமா? நாங்கள் அவங்கள பிடிக்கல 4-5 கம்பெனி வச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே தே ஆர் கோயிங் டு பாம் மினிமம் 3 to 4 HR. ஓகேவா? நாங்கள் ஆஃபர் லெட்டர் தந்தோம் சொல்லிட்டு இன்னும் ரிலை பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ திஸ் கை வில் கம் இன் நெக்ஸ்ட் 30 daysன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எனக்கு வந்து அவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க லாஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ இது எவ்வளோ ஒரு பேடான ஒரு திங்ஸ் இல்லையா? அது கெட் பேக் டூலாம் சொல்ல மாட்டீங்க. எனக்கு வேறு கம்பெனி நல்லா ஆஃபர் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் தேர் வில் பி அ கான்வர்சேஷன். ஓகேவா? இப்போ கம்பெனியோட சுச்சுவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேராக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ரிஜெக்ட்? அவங்க உங்களை மாதிரி 4 பேருக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? தெர் இஸ் அ ப்ரொஃபஷனல். அதில் நம்ம கான்சியஸாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 4-5 ஆஃபர் லெட்டர்லாம் வச்சுக்காதீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கம்பெனி ஏமாத கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இஃப் யூ வாண்ட் டு ரிஜெக்ட் ஜஸ்ட் ரிஜெக்ட் அண்ட் கோ. ஓகே, உங்கள் சேலரி வரல அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைட் அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லையா? எந்த கம்பெனி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண போதில்லை. நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் எல்லா கம்பெனி ஆஃபர் தான் தரப்போறாங்க. எந்த கம்பெனி பெட்டரான ஆஃபர் தராங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போய் வேலைக்கு சேருங்க. 4-5 ஆஃபர் லெட்டர் வச்சுக்கிறது எல்லாமே உங்களோட ப்ரொஃபஷனுக்கு அது நல்லது கிடையாது. அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்களுடைய growth எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கவங்க கம்பெனிக்கு பிடிக்காது. சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கான இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சேலரி என்ன, கம்பெனி பேசிஸ்ல தேடுங்க. Tier 1, Tier 2, Tier 3 சிட்டியில் எவ்வளோ தராங்கன்னு சொல்லி நீங்கள் Tier 1 சிட்டியை மொத்தம் எடுத்துட்டு அங்கே அவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மதுரையிலையோ இல்லைன்னா கோயம்புத்தூர்லையோ போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க? ஒவ்வொரு Tier 2, Tier சிட்டியில் மேக் பண்ணுற மணி வேற இல்லையா? கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ 100 பேர் இருக்கிற கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சேலரி. நீங்கள் 15 பேர் இருக்கிற கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இது எல்லாமே உங்களோட சுச்சுவேஷன் பேஸ் தான். நீங்கள் அந்த சேலரி நெகோசியேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது பொறுத்து தான். ரெண்டாவது, நீங்கள் ஒரு 3 விஷயம் காமனாக நடக்கும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணதில் சோஃபார். இங்கே எல்லாருக்குமே நெகோசியேஷன் வந்தாவே பயம். எல்லாருமே பேனிக் ஆயிருவீங்க. ஓகேவா? நம்ம ஏதாச்சும் அதிகமாக கேட்டுருமோ, டேரெக்டாக கம்பெனி ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு வெளியே போயிடலாமா? ஒன்று என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்குற சேலரி வந்து அவங்களுக்கு கரெக்டான சேலரி கம்பெனி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கொடுக்குறதில்ல. ஹெச்ஆருக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா? அந்த வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஹெச்ஆரோட வேலை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவங்களோட பிரைமரி ஜாப். ஓகேவா? அவங்களுக்கு கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தர முடியும் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அசைன் பண்ண ஜாப் ஒன்று. அவங்க வரவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறதுலாம் கிடையாது. ஒரே ஒரு 1000 ரூபாய் உங்களோட சேலரி கட் பண்ணால் இட் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு குட் நேம் அங்கே கம்பெனியில் கிடைக்கும். அதில் தான் அவங்க எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் எல்லாம் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு மாதம் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்து, இயர் ஆஃப் த மந்த், குட் பர்ஃபார்மர்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட ஜாபே நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறது தான் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் வரும்போது பேனிக் ஆகாதீங்க. மேக்ஸிமம் இங்கே எல்லாருமே வந்து பேனிக் ஆயிடுவாங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து 100% வந்து ஐக் கேட்பாங்க. ஓகேவா? இங்கே 35,000 சம்பளம் வாங்கினா 75,000 கேட்பாங்க. ஓகேவா? இல்லை 50%, 70% ஐக்கும் கேட்பாங்க ஒரே ஷார்ட்ல. இட்ஸ் ஆல் ஓவர் குவாலிஃபைடு. அதுக்கு என்னன்னா அங்கே தெரியும் அவங்க அன்மெச்சூர்னு சொல்லிட்டு. என்ன ஸ்டாண்டர்டு கம்பெனி, என்ன கம்பெனியை பார்த்து அந்த ப்ராஃபிட்டே கேட்கணும். நீங்கள் போய் சின்ன டப்பா மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அங்கே போய் எனக்கு 100% சேலரி வேணும்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டும் ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா we literally judge the work guy, right? இதுவே நீங்கள் கார்பரேட் ஆஃபீஸ் போய் பேசுறீங்க அப்படின்னா 100% லைக் they'll give. அதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எங்களால் உங்க வச்சு ஒரு 1 லட்ச ரூபாய் மேக் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னா we are ready to pay 1 lakh also per month இல்லையா? ஏன்னா கம்பெனியோட ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும், வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே 40-50 லட்சம் இருக்கும் ஒரு மாதத்துக்கான ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேர் ரெடி டு பே. இங்கே ஸ்மால் கம்பெனிஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா 15,000 20,000 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் வாட் கம்பெனி இஸ் ஃபேசிங் ரைட் கரண்ட்லி. ஓகேவா? அது நீங்கள் பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னொரு கம்பெனி இருக்குது அப்படின்னா யூ எக்ஸ்பெக்ட். இப்போ இதுவே ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, ஷட்டர் போட்டு வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு 2-3 வருஷம் தான் ஆயிருக்கும், 2 பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு. ஸோ அங்கே என்ன ஹைரிங் நடக்கும் அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் ஒன்று, நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கணும், இல்லைனா ஓவர் சேலரிடாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த கம்பெனியோட பட்ஜெட்டில் நீங்கள் வர முடியும். நாங்கள் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கோம். அவங்களுக்குன்னு ஒரு பிளான் பி இருக்கும். சர்வே பண்ண முடியல என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண என்ன பண்ண முடியும். எங்கேயும் போய் லாக் ஆக மாட்டாங்க. லாக் ஆகிறான் அப்படின்னா அவன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திஸ் கை இஸ் இமேச்சூர். இவ்வளோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவுக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறமா பேங்க் கிராஃப்ட் ஆகுது அப்படின்னா லைக் லிட்டரலாக தெரியுது இல்லையா? நீங்கள் அந்த ஜாபுக்கே லாக் இல்லைன்னு. உன்னால் முடியணுன்ற அளவுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். கையில் இதெல்லாம் உருவிட்டு போதும் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் கோ, நிறுத்த முடியும் இல்லையா? ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 விஷயம். ஒன்று, உங்களுக்கான சேலரி என்னன்னு நீங்கள் ரிசர்ச். இதுக்கு 2-3 வெப்சைட் இருக்குது. கிளாஸ் டோர் இருக்குது மெயினாக. போய் நீங்கள் தேடிக்கலாம் உங்களுக்கான சேலரி எவ்வளோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் போட்டாவே உங்களுக்கான டீட்டெயில் கிடச்சிடும். அது இல்லாமல் எந்தெந்த சிட்டிஸில் எவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்க, எந்தெந்த கம்பெனி எவ்வளோ பே பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிஸில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இது மாறும். நீங்கள் பெங்களூரையும் கோயம்புத்தூரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, அன்டில் அன்லெஸ் அந்த கம்பெனி சேமாக இருக்கிற வரைக்கும். ஓகேவா? இங்கேயும் ஆக்சென்ச்சர் இருக்குது, கோயம்புத்தூர்லையும் ஆக்சென்ச்சர் இருக்குது அப்படின்னா they give us same package. கம்பெனி எந்த ஒரு வித்தியாசம் ஆகாது லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி. பட் லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸோ மிட் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கோ எம்எஸ்எம்இஸ்க்கோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம்
ரெண்டாவது சொல்கிறது எனிதிங் ஃபைன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. அப்படியும் சொல்லக்கூடாது. நீங்கள் எனிதிங் ஃபைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஓகே, உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இது நீங்கள் ஸ்மூத்தாக தான் சொல்லி ஆகணும். எனக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனியில் இவ்வளோ பே பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்னோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் இந்த பொசிஷன்ஸ் வரதுக்காக. ஓகேவா? ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணுன்னு கூட சொல்ல தேவையில்ல. லைக் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் நியூ டெக்னாலஜி, ஈவன் த ப்ரீமியம் சாஃப்ட்வேர்ஸ் ஐ யூஸ் டு லேர்ன் வித் மை ஓன் மணி. நான் இந்த ஜாபுக்கு குவாலிஃபைடாக இருக்கேன். இந்த பேக்கேஜ் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஈவன் ஐ செக் வித் Glassdoor and other companies portfolio. ஈவன் ஐ செக் பர்சனலி வித் ஃபியூ கம்பெனிஸ். பீப்புள் ஆர் இன் த சேம் பொசிஷன். இந்த சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ கெஸ் இந்த சேலரி எனக்கு கரெக்டாக இருக்கும். இது உங்களுடைய பட்ஜெட்டில் வந்துச்சு அப்படின்னா வில் டிஸ்கஸ் ஃபர்தர்னு சொல்லுங்க. ஆல்சோ ஐ எம் ஃபிளெக்சிபிள் டு டிஸ்கஸ்ன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இவங்க விசாரிச்சு வந்திருக்கான், இதுக்கான ப்ராசஸ் இவ்வளோ தான் தெரிஞ்சிடும் ஹெச்ஆருக்கு. இல்லை அது கூட நீங்கள் ஃபிளெக்சிபிள்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு எல்லாராலையும் ஸ்டாண்டர்ட் சேலரி கொடுத்துட முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ஃபிளெக்சிபிள்ன்ற வேர்டே யூஸ் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது மேபி அது கீழே போகலாம். இப்போ 2000 3,000 கம்மியாக போகுதுன்னு நீங்கள் போய் ஜாயின் பண்ண மாட்டீங்களா? அண்டில் அண்டர்ஸ் ஒரு 10,000 அதிகமாக போகுதுன்னா தான் நீங்கள் யோசிப்பீங்க. 40,000 இருக்குது, இல்லைப்பா நாங்கள் ஒரு 38 கொடுக்கணும்னா யூ ஆர் ரெடி டு ஜாயின், ரைட்? நீங்கள் ப்ரொபேஷன் கன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சேலரி வந்துடும் கூட. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ட்ரி லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இங்கேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஐம் நாட் பிஹைண்ட் த சேலரி அப்படின்றதுல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து சேலரி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் நீங்கள் ஜம்ப் ஆகுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க எல்லா ஹெச்ஆரும். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, வருஷம் எத்தனை பேர் வெளியே போகிறோம், எத்தனை பேர் நாங்கள் ஹயர் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோன்றது. ஸோ அதனால் வி நோ லிட்ரலி. ஓகேவா? நீங்கள் உங்கள் நாலேஜில் ஹெச்ஆரை பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க தினமும் ஹைரிங் ப்ராசஸ் தான் இருக்காங்க. ஸோ எப்படி பொய் சொல்லுவீங்க, இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரிலீவ் ஆக இது எல்லாமே உங்களுக்கே தெரியுது இல்லையா? உங்களால் நம்ப முடியலன்னு. இதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு தெரியாதா எல்லாமே பொய் தான் சொல்லிட்டு? அது இல்லாமல் ஆல்ரெடி கரெக்டாக சொல்கிறது கூட அங்கே பொய்யா தான் போய் முடியும். ஏன்னா இந்த ரீசனை வச்சு தான் நிறைய பேர் ஃபேக் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். என்னோட கெரியர் க்ரோத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன சேலரி இருந்தாலும் பரவாயில்ல, அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் லேர்ன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னு மட்டும் அந்த சொல்லுங்கள். இது ஃப்ரெஷருக்கு, நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். ஸோ அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். சேலரி எனக்கு இது பிரச்சனையே இல்லை அப்படின்ற மோட்டோ தான் அது. இப்போ இது உங்களுக்கானது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுடைய கரண்ட் சேலரியோட நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத பர்சன்டேஜ்லாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் டெல் த எக்ஸாக்ட் அமௌண்ட். ஓகேவா? நம்பர்லேயே சொல்லுங்கள். ஸோ முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 100% வேணும், 200% வேணும், 150% வேணும்னு சொல்லிட்டு. திஸ் ஆல் அவுடேட்டட் நவ். ஓகேவா? ஸ்டில் பீப்புள் ஆர் டெல்லிங் அண்ட் ஸ்டில் பீப்புள் ஆர் கெட்டிங் ஆஃபர். பட் லெட்ஸ் டெல் ஃப்ராங்க்லி திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஓகேவா? இது 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஜென்ரிக்கானது, யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பெனிக்கிட்டே விட்டுறீங்க, நீங்கள் கரெக்டான சேலரி தான் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு மெயினாக ஒரு சில பாயிண்ட்ஸில் புரிஞ்சுருக்கும் இல்லையா? என்ன புரிஞ்சுது? ஸோ எதை நம்ம இப்படி கேட்கலாம்ப்பா, இப்போ உங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுங்களேன். இப்போ இதை பேஸ் பண்ணி இதை 3 கம்பைன் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெஷரு, எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ உங்களுக்கு என்ன தெரியாது, இப்போ சொல்லுங்களேன். அலைனார் மாதிரி ஒரு விஷயத்தை இதோட ஃபைனல் வெர்ஷன் பார்ப்போம். ஓகேவா? இது அப்படியே நல்லா தலையில் ஏற்றிக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்ட உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் தான், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, கரண்ட் சேலரி என்ன. ஸோ ப்ரீவியஸ்லி மை கம்பெனி சேலரி இஸ் திஸ். ஏன்னா இங்கே நீங்கள் உங்களுடைய பழைய கம்பெனியில் லைக் கரண்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற சேலரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே லைக் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவு கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா, திஸ் இஸ் மை கரண்ட் சேலரி பேக்கேஜ். ஸோ அவர் என்னோட ஃபோக்கஸ் வந்து க்ரோத் மேலே தான் இருக்குது. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னா இந்த கெரியர் சுவிட்சை நான் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நிறைய அதர் வெப்சைட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணேன். ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டர் என்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி கேட்டதில் எனக்கு இந்த சேலரி வந்து எல்லாருமே பேஸ் ஃபேராக வச்சிருக்காங்க. ஸோ என்னோட அலைன் பண்ணும்போது இப்போ நான் 25 வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வந்து 30 to 32 இந்த ரேஞ்சில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது என்னோட ஸ்கில்லுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். ப்ளஸ் இந்த பொசிஷன்ஸ் வரதுக்கு, இந்த ஐக்கு வரதுக்காக நான் ஆல்மோஸ்ட் 3 months நான் வந்து பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். நான் பேக்கேஜ் அதிகமாக கேட்கணும் அப்படின்னா, கரண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அதே ஒர்க் நான் பண்ணேன் அப்படின்னா ஐ டிசர்வ் ஃபார் த சேம் சேலரி. பட் ஐ இம்ப்ரூவ்ட். நான் அதை நீங்கள் சொல்லணும், எதாவது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கரண்ட் ஸ்கில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அடிஷனலாக நான் இந்த டூல்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு டைமில் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நானும் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பே டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் கம்பெனி டிபெண்டாக இல்லாமல் நானாக உனக்கு கற்றுக்கிட்டேன். ஓகேவா? இது எல்லாமே என்னோட பேக்கேஜ் கொஞ்சம் ஹையர் ஆகிறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். 10th கம்பெனிக்கும் இது சூட்டபிளாக இருக்கும் என்னோட ஸ்கில். ஸோ அதனால இதை டெவலப் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், இப்போ 25 இருக்குது, நீங்கள் 32 சொல்கிறீங்க அப்படின்னா, ஈவன் அதில் நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன். ஏன்னா என்னோட கம்ப்ளீட் மோட்டோ வந்து சேலரி கிடையாது, என்னோட க்ரோத் ப்ளஸ் கம்பெனியோட க்ரோத்துக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குமோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஆன்சர்ஸை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. சப்போஸ் இன்கேஸ் அவங்க அங்கேயே எங்களால் இந்த பேக்கேஜ் இல்லைப்பா, என்னால் ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் கம்பெனியில் வாங்கினா அதே சேலரி தான் இங்கேயும் கொடுக்க முடியும், உங்களால் ஒர்க் பண்ணுன்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது இதே சேலரி தான் ஒர்க் பண்ணி சொல்லிட்டு. நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எனக்கு வேறு சுச்சுவேஷன் இருக்குது, இது எல்லாமே உங்கள் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி சம்பாரிச்சு காசு 2-3 லட்சம் கையில் இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ. ஓகேவா? அடுத்த மாதம் இஎம்ஐ இருக்குது, நான் ஆல்ரெடி காலி பண்ணிட்டேன் சம்பளத்தை மாதம் வரது அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ்.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு 3 months யூ செக் மை சேலரிஸ். ஓகேவா? நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் அப்போ. ஓகேவா? 3 மாதம் என்னோட ஒர்க்கை பாருங்கள். என்னோட ஒர்க் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னா லெட்ஸ் மேக் த சேம் பேக்கேஜ். ஓகேவா? 25 நான் ஒர்க் பண்ணுறேன், பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த பேக்கேஜ் கொடுங்க. இஃப் த பேக்கேஜ் இஸ் நாட் மேட்சிங் ஆஃப்டர் 3 months யூ கேன் ரெடியூஸ் டு 25 இந்த சேம் சேலரின்னு சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மாதம் அதே பேக்கேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுங்க அப்படின்றது இட்ஸ் லிட்டரலி சூசைட். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எந்த ஐடியாவும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஒரு ஆஃபர் அங்கே அசைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் 3 months என்னோட ஸ்கில்லை வந்து நீங்கள் மேட்ச் ஃபஸ்ட் 3 months என்னோட ஸ்கில்லை வந்து பாருங்கள். ஓகேவா? என்னோட ஒர்க் கல்ச்சரை பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கொடுக்குற பேக்கேஜ் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கேயே தெரிஞ்சுக்க இல்லையா? நீங்கள் 40,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் 40,000 மேலே இருக்குது. உங்களால் ப்ராஃபிட் நிறைய மேக் பண்ண முடியுது. அடுத்த 3 மாதத்தில் வந்து ஒரு 70,000-80,000 rupees உங்களால் மேக் பண்ணுறாங்க per month அப்படின்னா they literally continue the things, right? அவங்க ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் 3 மாதத்தில் உங்களால் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா they literally judge, right? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே 2 இருக்குது. ஒன்று, நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 2வது, அவங்க சேலரியை வந்து மாற்றாமல் இருக்கணும். ஸோ இது உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான். இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் குறைக்கிறாங்க அப்படின்னா குறைச்சா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுட்டு வேறு வேலைக்கு போங்க. இட்ஸ் யோர் சாய்ஸ், இட்ஸ் யோர் ரிஸ்க். ஓகேவா? ஏன்னா கம்பெனி அவங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆஃபர் தந்திருக்காங்க, 3 மாதம் சேலரி பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேல் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட், ரைட்? அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில்பில் பண்ணணும். ஓகேவா? Dive into the other question. Tell me about a time you faced a challenge. ஸோ இப்போ சொல்லுங்களேன், லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன சேலஞ்ச் இவ்வளோ நாளில் ஃபேஸ் பண்ணீங்க? ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனோட சொல்லணும். ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணது, 2வது உங்களுக்கு அது எப்படி லைக் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஒவ்வொரு டைம் வேண்டாம், ஒரே ஒரு சினாரியோ, ஒரு சேலஞ்ச். ஒவ்வொரு டைம் நீ ஃபிக்ஸ் பண்ணதை வேண்டாம். இந்த ப்ராப்ளம் கம்பெனிக்கு வந்துச்சு, இது நான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ப்ராப்ளம் இப்படி வந்தது, இப்படி நான் சால்வ் பண்ணேன். இது லிட்டரலாக நீ பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த நாளில் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு, இவ்வளோ நாள் ஆச்சு. இட் ஷுட் பி எவ்ரி திங் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஸ்இஓ நான் 2 பேருக்குமே வச்சுருக்கேன் கண்டென்ட். இது எஸ்இஓக்கானது. ஓகேவா? ப்ராப்ளம் சால்விங்கு, அப்புறம் அடாப்டபிலிட்டி, அப்புறம் ஓனர்ஷிப் எப்படி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்கேன் ஜெகதீஷ். இது அப்படியே எக்ஸாக்டாக நீ போய் ஒப்பிக்க வேண்டியது தான். ஸோ 4 திங்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு 3 வந்து உனக்கு தேவையானது. இப்போ ஆக்ஷன் என்ன எடுத்த, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்கிற, அது எவ்வளோ ஈஸியாக ஹெச்ஆருக்கு புரியுற மாதிரி சொல்கிறது தான் உன்னோட வேலை. ஸோ இதுக்கான ஃபைனல் வெர்ஷன் இது. ஸோ லாஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஐ ஹேண்டில் 3-4 வெப்சைட்ஸ். நீ 3-4 கூட சொல்ல, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு வெப்சைட்டை சொல்லிக்கோ. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இது டேட்டாவை வச்சு தான் நீ சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து இதே வச்சுக்கோ, இந்த வெப்சைட்டு எம்எம்ஏ இன்டீரியர்ஸ் வச்சுக்கோ. ஸோ இப்போ நீ சொல்லு, லாஸ்ட் மார்ச்சில் வந்து நான் எம்எம்ஏ இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ இது ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோ. லாஸ்ட் மார்ச்சில் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் வந்து கோர் அப்டேட்டால அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் சடன் கோர் அப்டேட்டால் வெப்சைட்டோட மல்டிபிள் ரிசல்ட்ஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. மல்டிபிள் பேஜஸோட ரேங்கிங் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. கிளைண்ட் வரிட். ஸோ அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க, திரும்ப அதில் ஓனர்ஷிப் எடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதை மாடிஃபை பண்ணால் கோர் அப்டேட்டை வந்து நாங்கள் ஃபில்ஃபில் பண்ண முடியும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீப் ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே திரும்ப மாடிஃபை பண்ணி, லைக் அது மிஸ்டேக்கே கிடையாது, ஏன்னா அது வி டிட் அ குட் ஜாப் பிஃபோர் கோர் அப்டேட். ஸோ அது வரைக்கும் அது கரெக்டாக தான் இருந்தது. கோர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் மாடிஃபை பண்ணோம் வெப்சைட்டில். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, லைக் மெட்டா டைட்டிலோட சேஞ்சஸ், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனோட சேஞ்சஸ், அதுக்கப்புறம் சைட்டோட ஸ்பீடை நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணோம். இன்னும் 2 செகண்ட் ரெடியூஸ் பண்ணோம். இமேஜஸோட சைஸஸ் எல்லாம் கம்மி பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பண்ணி திரும்ப நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தோம். ஆஃப்டர் 1 வீக்கில் எங்களுக்கு திரும்ப ரிகவர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. திரும்ப அதே போர்ஷன் வரல, பட் we worked continuously for next 2 months, we'll get the same results. ஸோ அடுத்த 2 மாதத்தில் எங்களால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. கிளைண்ட்டும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீசனபிளான ஆன்சர்ஸை கொடுங்க. இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட்னு சொன்னதை நீ உன்னோட ப்ராஜெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் ஆச்சு, எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க, என்னென்ன அதுக்கு டூலெல்லாம் யூஸ் பண்ணீங்க, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சோஷியல் மீடியா டீம். ஸோ இங்கே உங்களுக்கு 3 விஷயம். ஒன்று கிரியேட்டிவிட்டி, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அடாப்டபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாபே இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஓகேப்பா, இதனால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வச்சு நான் அதை சால்வ் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கிடையாது இல்லையா. யோர்ஸ் வில் பி 1 day ஜாப் ஆர் 2 day ஜாப், அவ்வளோதான். ஓகே, ஒவ்வொரு டைமெல்லாம் உங்களால் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது, சால்வ் பண்ண முடியாது. இட் இஸ் அ வெரி லைக் அ ஃபைன் சுச்சுவேஷன். எனிதிங் டிபெண்டிங் ஆன் கிராஃபிக் டிசைனர். அவன் வந்து திடீர்னு லீவ் போட்டான், ஐ டேக் ஓனர்ஷிப் அண்ட் டிட் த ஜாப். இதெல்லாமே நீங்கள் சொல்லலாம். இல்லை எங்கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல, இட்ஸ் அ டீம் ப்ராஜெக்ட், ஸோ அதனால் டிலே ஆச்சு, ஸோ ஐ டேக் ஓனர்ஷிப். நிறைய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் டேரெக்டாக போயிடலாம்.
இப்போ இதுதான் உங்கள் டாஸ்க் இல்லையா? ஆல்ரெடி ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ ஆன் டைம் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ 5ஆம் தேதி லான்ச்னு சொன்னால் நீங்கள் வந்து 4ஆம் தேதி உட்காந்து நின்றுட்டு இருக்கீங்க இங்கே. ஓகேவா? அடுத்த நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போஸ்ட் ஆகணும் அது. இப்போ சுச்சுவேஷன் புரிஞ்சு இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஆத்தரைசேஷன் கிடையாது இங்கே. ஒருத்தர் ஃபைனலாக அப்ரூவ் பண்ணலையா உங்கள் டிசைனை. ஸோ அப்ரூவல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் வச்சுக்க கூடாது, முன்னாடியே நீங்கள் முடிச்சு அப்ரூவ் வாங்கிக்கணும். இப்போ புரிஞ்சுதா? ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு முடிக்கணும் நீங்கள். இப்போ எஸ்ஏஓக்கும் சொன்னோம் இல்லையா? ஸோ கிளைண்ட் வந்து ஹாப்பி ஆனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு தான் நீங்கள் முடிக்கணும் அந்த ஒர்க்கு. ஸோ ஹாப்பி எண்டிங் இல்லை அப்படின்னா இட் ஒன்ட். ஸோ உங்களுக்கான ஃபைனல் வெர்ஷன் இது தான். ஓகேவா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இதோட வெர்ஷன் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் பேஸில் தான் சொல்லணும். அது பர்டிகுலர் டேவாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கோ இல்லைனா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கோ நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது கிரிட்டிக்கல் டாஸ்க்காகவும் இருக்கணும். இது உங்களால் அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கக்கூடாது, ஜென்ரலான ப்ராப்ளமாக இருக்கணும். ஓகேவா? உங்களால் ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா யூஆர் வேஸ்ட்ஃபுல்லாக நினச்சிருவாங்க இல்லையா? திஸ் கை வில் மேக் அ மிஸ்டேக்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது வேண்டாம். அந்த ப்ராப்ளம் யூஸ்வலாக வரதாக இருக்கணும், இல்லை உங்களால் ஆகாமல் உங்கள் டீமால் ஆயிருக்கணும். ஓகேவா? அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை வச்சுப்போமே. ஸோ யூஸ்வலாக நீங்கள் இப்போ இந்த வேலை கன்டினியூ பண்ணுங்கள் ஹெச்ஆருக்கு நீங்கள். ஸோ லாஸ்ட் மந்த் இல்லைனா மேல இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லேயே சொல்லுங்கள். ஸோ மார்ச்சில் நாங்கள் ஒரு மார்ச்சில் ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே கிராஃபிக் டிசைன்ஸ் தான் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சடன் ஒரு இன்ஸ்டன்ட்டால் கிராஃபிக் டிசைனால ஆன் த டே வர முடியல, அவங்க கிரியேட்டிவ்ஸும் கொடுக்க முடியல. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கன்னு சொல்லாது, இப்போ நீங்களே சொல்லிக்காங்க. கிராஃபிக் டிசைனர் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா அடுத்த நாள் அந்த போஸ்ட் எல்லாமே ஷெட்யூல் பண்ண வேண்டியது. ஈவன் பெய்ட் மார்க்கெட்டிங்கும் அவங்க கிட்ட இருந்து கிரியேட்டிவ்ஸ் வர வேண்டியது. இப்போ அது நடக்கல. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ டேக் ஓனர்ஷிப். ஸோ எனக்கு இருக்கிற ஸ்கில் அந்த டிசைனிங்கில் அதை வச்சு நான் எக்ஸிஸ்டிங் பிராண்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணினா, இல்லை எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா பிராண்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நான் ஓனாக என்னோட கேன்வாலையோ இல்லைனா ஃபோட்டோஷாப்லேயோ யூஸ் பண்ணி எனக்கான கிரியேட்டிவ்ஸ் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸும் நானே மேக் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவலுக்காக மேனேஜர்கிட்ட காட்டி அதில் இருக்கிற சேஞ்சஸ் இல்லைனா ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கிட்டையும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னும் போது தான் நாங்கள் மாறினா அது முடிக்க எனக்கு டைம் ஆச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஸோ இட் டுக்ஸ் ஆல்மோஸ்ட் 11 o'clock. ஐ கம்ப்ளீட்டட் ஒர்க் அண்ட் ஷெட்யூல் ஃபார் மார்னிங் 7 o'clock. இந்த மாதிரி சொல்லுங்கள் நீங்கள். ஓகேவா? காலையில் 7 மணிக்கு லான்ச்சுக்கு இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் 11:30 வரைக்கும் ஒர்க் பண்ணி அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். ஸோ நெக்ஸ்ட் டே ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு. நாங்கள் யூஸ் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. கிளைண்ட்டும் ரொம்பவே ஹாப்பியானாங்க. ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்கொயரிஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாப்பி எண்டிங் முடிக்கணும். இதுக்காக எங்களுடைய பிஸ்னஸ் டீம் கிட்டேயோ இல்லைனா மேனேஜர் கிட்டேயோ இல்லைனா பிஸ்னஸ் ஓனர் கிட்ட இருந்தோ நல்ல அப்ரிஷியேஷன் வந்துச்சு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்டோட நீங்கள் முடிக்கணும். இதில் ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ணீங்க அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இவ்வளோ பேருக்கு அந்த கேம்பெயின் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆர்கானிக் ப்ளஸ் பெய்ட் ரெண்டுமே நாங்கள் பண்ணணும்னு சொல்லணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி எண்டிங்கோட முடிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ரியல் சுச்சுவேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபீட்.